இதுதான் அடிப்படை உண்மை. அதை விட்டு போட்டு டாக்டர் சொல்றாரு, நர்ஸ் சொல்லுச்சு, மாமன் சொன்னா, மச்சான் சொன்னான்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா போய் சேர வேண்டியதுதான். என்னது? போய் சேருவேன். இப்ப புரியுதா? மாமன் சொன்னா, மச்சான் சொன்னா, டாக்டர் சொல்லாரு, எம்எஸ் டாக்டர் சொல்லிட்டாரு, பெங்களூர்ல இருக்கிற டாப் டாக்டர் சொல்லிட்டாரு, பெங்களூர்ல இருக்கிற மிகச்சிறந்த டாக்டர் சொல்லிட்டாரு. ஒரு வெங்காயத்தையும் யாரும் கிழிக்க முடியாது. ஒரு வெங்காயத்தையும் யாரும் கிழிக்க முடியாது. நீங்க வெரிக்கோஸ் வெயினை குணப்படுத்த சொல்லுங்க. பெங்களூர்ல இருக்கிற டாக்டர் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு வெரிக்கோஸ் வெயினை குணப்படுத்த சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? வெரிகோஸ். வெரிக்கோஸ் வெயின் ரொம்ப உலகத்துல இதான் ட்ரம்ப்புக்கு வந்திருக்குது. யாருக்கு? ட்ரம்ப்புக்கு வந்தாச்சு. கால் பூரா ஏறிடுது. அவன் பூரா பண்ணிக்கறி திங்கிறவன். என்னது? பண்ணிக்கறி. அங்க சைவ உணவு சாப்பிட்றவனுக்கே வெரிக்கோஸ் வெயின் வருது. சைவ உணவு சாப்பிட்றவனுக்கே வெரிகோஸ் வருது. நான் இது வெரிக்கோஸ் வெயின் மட்டும் 10 கேஸ்க்கு மேல பார்த்துருக்கேன். இது நீங்க உங்களுக்கு பாக்குறது 11வது கேஸ். அது 11வது கேஸுங்கிறத விட எல்லாமே அசுத்தத்தினால் வரக்கூடியதான் பிரச்சனை. இவன் தனித்தனியா பாக்குறான். ஏன்னா இந்த பசி ஜீரண நீரை நிறுத்துறதுதான் நம்மளோட நோக்கம். என்னது? இது யாருக்கும் தெரியும். ஜீரண நீரை நிறுத்துவதுதான் நம்ம நோக்கம். ஒண்ணும் இல்லை, 8 மணி நேரம் நிறுத்துறவங்க வெற்றி. எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். அதுவே பெரிய, அது உலகத்தினுடைய முதல் முயற்சி. 8 மணி நேரம் விளையாட்டு கிடையாது. 8 மணி நேரம் ஜீரணத்தை நிறுத்தினாவே நீ 100 ஆண்டுக்கு வாழ்றதுக்கான சாத்தியம் உருவாயிடுச்சு. எனக்கு 3 ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் வெரிகோஸ. பாருங்களா, யாராருக்கு வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப வெரிகோஸ்ங்கிறது இப்ப அந்த மாதிரி அடையாளமே இருக்காது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நூல்ல கட் பண்ணி எடுத்தேன், அப்புறம் 2 முறை ஆபரேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 முறை பண்ணி இருக்கிறேன். இப்ப இப்ப அதெல்லாம் அதுக்கான சிம்டம்ஸே இருக்காது. இந்த காயங்கள் மட்டும் இருக்கும், அந்த தழும்பு தான் இருக்குமே தவிர அதுக்கான அடையாளமே எதுவுமே இருக்கு. அது மாதிரி எது இல்லைன்னு நாங்க காட்டிடுது. எது இல்லைன்னு காட்டிடுச்சு. அப்ப இதுல இருந்து வேற நோய்க்கு போயிருக்குது பாருங்களேன். உடனே தைராய்டு பிரச்சனைக்கு போயிடுது. எங்குது? அது மட்டும் இல்ல, பல நோய்கள் காட்டுது. தைராய்டு பிரச்சனை இல்ல, பல நோய்களா மாத்திக்கிட்டே போகுது. பல நோய்களா மாத்திட்டே போகுது. அப்ப நோய்களே கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பல நோய்களே மாறுதுன்னா அது மாறிட்டே இருக்குது. என்னது? ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் நிக்கிறது இல்லையே, வெவ்வேறு நோய் வரணும். நான் கேக்குறேன், அதுக்கு எங்க மந்தமாக்குறாங்களோ அந்த இடத்துக்கு போய் அடிச்சு தாக்குதுங்க. அது ஸ்ட்ரென்த் ஆகிற இடத்துல நிக்கிறது இல்ல, மந்தமாகிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்குன்னா அங்க ஒரு உருவாக்குது அது. அப்ப இதுல இருந்து புரிஞ்சு போச்சு. அப்ப நோயே கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவையே நோய் 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 இங்கதான் புரிஞ்சுக்கணும். இப்ப வெரிகோஸ் உங்களுக்கும் அது வெரிகோஸ் வெயினா ஒண்ணும் கிடையாது. காலில் ரத்தம் சேர்ந்துச்சுன்னா திருப்பி மேல போறது இல்லைன்னு அர்த்தம். வேற ஒரு இளவும் கிடையாது. காலில் ரத்தம் சேருது. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 360 டிகிரி மேல இருந்து கீழே வரைக்கும் பெருக்கல் குறி மாதிரி, எப்படி பெருக்கல் குறி மாதிரி ரத்தம் ஓடிக்கிட்டே எங்கேயும் நிக்கவே கூடாது. நின்னுச்சுன்னா ஆபத்து. ஏன்னா மயிர்கால் அளவுக்கு ரத்த குழாய் இருக்கு. மயிர்கால் அளவுக்கு, மயிரை விட சிறு கால். மயிரில் 100 பங்கு, மயிரில் அந்த அளவுக்கு ரத்த சின்ன குழாய் இருக்கு. அதுலயும் சலசலன்னு ஓடணும். அதுலயும் கிழிக்கும். வெள்ளைக்காரனால ஒரு வெங்காயத்தையும் கிழிக்க முடியாது. இப்ப அந்த சுவாசம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நேற்று இந்த கடுமையான பிரச்சனைகள் இருக்கும்பொழுது சுவாசம் உடனே 10 மணி நேரத்துல சுவாசம் மேலோங்கி இருக்கு. சுவாசம் நல்லா வருதுங்க அப்படிங்குது. தூக்கம் நல்லா வருதுங்க. அதாவது மருந்து மாத்திரை போட்டவங்க தூக்கம் நல்லா வருது. தூக்கம் நல்லா ஒரே தடவை தான் பண்ணியிருக்காங்க. ஒரே தடவை தான் உணவை மாத்திருக்காங்க. சமைக்கிறதுக்கே அந்த இடத்துல சூழலே கிடையாது. ஒரு ஹாஸ்டல், அது அசைவம் போடுகின்ற ஹாஸ்டல். என்னது? அது கிறித்துவ மிஷினரியில போய் தங்கி இருக்கு. அது ஒரு பொண்ணு. அவங்க வீடு இல்லைங்களாங்க? தனிமைப்படுத்துறதுக்காக வீடு கணவன் மனைவியோட இருக்க. ஏதோ பிரச்சனைங்க. இந்த நோய் ஒரு 50 நோய் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? 50 நோய் இருக்கிறங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு எம்பிபிஎஸ் டாக்டர்கள், இப்ப கணவன் மணி எம்பிபிஎஸ் டாக்டரு மருந்து மாத்திரை சாப்பிட்டு மனைவி மென்டல் டிசார்டர் ஆயிடுச்சு. ஒரு சமீபத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்பாக. பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப, கல்லூரி படிக்கிறப்ப நிறைய மாத்திரை தின்னு அது உள்ள சேர்ந்து அதுவும் எம்பிபிஎஸ் டாக்டர் தான், கணவன் எம்பிபிஎஸ் டாக்டர் தான். மென்டல் அவுட் ஆகி, மென்டல்னா எதுவுமே இந்த எதுக்குமே என்ன சொல்றது, திருமணமாகி 1 வருஷம் கூட ஆகல. என்னது
ம். ஆஹா சேலத்துல அப்படி சேலத்துல நான் வந்து உங்க மாதிரி பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர். அவரு இப்போ ஒரு 3 ம். மாசமா பார்ப்பாரு. அவர் வர்றதில்ல. நான் வந்து வரக்கூடாதுன்ட்டு நான். நீங்க நன்கொடை கொடுக்காம பணம் கட்டாம ஏமாத்துறாரு. ஏமாத்துறது தெரிஞ்சு போச்சு எனக்கு. வரக்கூடாதுன்ட்டு நான். ஆ, ஆ. ஏமாத்துறத கண்டுபிடிச்சிருவேன் நான். ஏங்க நான் இவ்வளவு கூட கஷ்டப்பட்டு கொடுக்குறேன். நீ வந்து மாசம் மாசம் 1,00,000 பென்ஷன் வாங்குற மாவனம் பணம் கூட கொடுக்க மாட்டேங்கன்னா உனக்கு என்ன வெங்காயத்துக்கு சொல்லிக் கொடு. இது வந்து தர்மத்துக்கு மீறி நடக்கக்கூடாது. நானே தர்மத்துக்கு மீறி நடக்கக்கூடாது. ம். எப்ப ஆமா தர்மத்துக்கு மீறி நடக்கலாம்னா எனக்கும் தர்மம் இருக்கு. அந்த எமர்ஜென்சிக்கு பதில் சொல்லலாமே தவிர தொடர்ந்து நான் வந்து தர்மத்தை மீறக்கூடாது. ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அவனை காப்பாற்றுவதற்காக அவசரத்திற்கு நான் வந்து தர்மத்தை மீறி சரி போயிட்டு போறான்னு தூக்கி விட்டு சொல்லிக் கொடுப்பேன். அதோட நிறுத்திக்கணும். தொடர்ந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா தர்மத்துக்கு மீறி நடக்கும். அது வந்து இழிவு. எப்போ வந்து யாரு கல்வியை மதிக்கலையோ, யாரு வந்து சுத்தத்தை மதிக்கலையோ அவங்களுக்கு சொல்லித்தரேன். எப்ப கடவுளா இருந்தாலும் அதை சொல்லித்தர மாட்டேன். கடவுளா இருந்தாலும் சொல்லித்தரக்கூடாது. சொல்லித்தரக்கூடாது, சொல்லித்தர மாட்டேன். இது வந்து ஔவையாருடைய தத்துவம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கடந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத் தமிழ் முண்டு எனக்கு தா. எங்கிட்ட இருக்கிற பொருளையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு வந்து அழியாத கல்வியை கொடு அப்படின்னு தான் அர்த்தம். எங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் கொடுத்துட்றேன். எங்கிட்ட இருக்கிற எல்லா எல்லா பொருளும் பொருள் அப்புறம் என்ன, அவங்ககிட்ட எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஜீரோல இருக்கணும்னு அர்த்தம். எந்த உடைமையும் என்னுடைய மாணவர்கிட்ட எந்த உடைமையும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அவன் வந்து தங்கிட்ட இருக்குது எல்லா பொருளையும் என்னோட கொடுத்துடணும். நானும் அந்த பொருளை வச்சுக்க போறது. நானும் 1000 ஆண்டு வாழ போறது இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? எனக்குன்னு ஒரு முக்தி நிலை இருக்கிறப்ப நான் பிரிச்சு போயே தீரணும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியணும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் யாரும் யாரையும் எடுத்துட்டு போகவே முடியாது. இடம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். உங்ககிட்ட இருக்கிற பேனா எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட இருக்கிற பேனா உங்ககிட்ட இருக்குது, இவ்வளவுதான். நீங்க ஒன்னும் கிழிக்க முடியாது. ஒண்ணு நீங்க வந்து இந்த பூமி எடுத்துட்டு போக முடியாது. ஒரு கடுகளவு கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. இதுல ஒண்ணே ஒண்ணு, 8 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்க ஜீரணிற்கு வேலை கொடுக்கலனாவே நீங்க வந்து 80 ஆண்டுகள் உயிர் வாழறது நிச்சயம், 100 ஆண்டுகள் உயிர் வாழறது நிச்சயம். இப்ப 8 மணி நேரம் நீங்கள் பசிதாகத்தை கட்டுப்படுத்தினாவே நீங்க வந்து 100 ஆண்டுகள் கண்ணு மூடி. ஏன்னா இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துற பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது, ஜீரண நீரை சுரக்காம செய்வது வந்து உலகத்திலே தமிழ்நாட்டுல மட்டும் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயும் கிடையாது. அதனாலதான் கர்நாடகத்துக்கு அத்தனை பேர் வந்தும் கூட, இந்த கர்நாடகத்துக்கு 10 முறை வந்திருக்க, அந்த கடப்பாசாமி கோயிலுக்கு 10 தடவைக்கு மேல போயிருக்கு. ஒருத்தருக்கும் புரியல. அந்த பூசை பண்றவனுக்கு மணியே கோபால அவனுக்கும் புரியல. என்ன சொல்றானே புரியல. அது மட்டும் இல்ல, என்ன வகுப்படுத்தாம பாருங்க. அந்த விஜயநகர் பைப் லைன்ல அவன் பேரு ஸ்ரீதர்னு பேரு. அவன் ஜிம் பாடியில வச்சிருக்கான், ஜிம் மிஷின் வச்சிருக்கான். இப்ப தொழில மாத்திக்கிட்டான். முதல்ல சித்த மருத்துவம் பண்ணிட்டு இருந்தான். சித்த மருத்துவம் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஒவ்வொரு ஆளுகளுக்கும் 5000 10,000 ஃபீஸ். அப்படியே 10,000 மருந்து கொடுக்க வேண்டியது. 10,000 மொத்தமா 10,000 மருந்து கொடுக்க வேண்டியது. எப்படி மொத்தமா 10,000 மருந்து கொடுக்க வேண்டியது. அதெல்லாம் ஒண்ணும் நல்லா இருக்காது. நான் பார்த்தேன். அவரே சொல்லுவாரு, எல்லாம் ஒண்ணும் நல்லா இருக்காதுங்க. எங்கேயோ மருந்து வருது, எங்கேயோ பில்ல போட வேண்டியது, எப்படி தீர்த்த வேண்டியது, 10,000 மருந்து வாங்கும். இது எல்லாம் இது வந்து அலோபதி பண்றது. அவரும் இது அலோபதி மாதிரி தான் இதுவுமே. இது ஒண்ணும் நல்லா ஆகாது. ஏன்னா இவன் நல்லா புரிஞ்சு, எவன் ஒருவன் ஜீரண நீருக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறானோ அவன் மரணத்தை தழுவே தீர வேண்டும். சரி, மரணம் எப்படி வரும் கேட்டீங்கன்னா, பல்வேறு வகை நோய்களை மாத்திக்கிட்டே போகும். இன்னைக்கு சக்கரை நோய்க்கு வைத்தியம் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அதை அடக்குவேன், உடனே புற்றுநோயை மாறிடும். புற்றுநோய்க்கு வைத்தியம் அதை அடக்குவேன், உடனே காமல நோயை மாறும். காமல நோய்க்கு வைத்தியம் அதை அடக்குவேன், வேற நோய். இப்படியே பல நோயா மாறி 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 கடைசியை பேக் பண்ணி ஆள் கொண்டு போடும். கொன்னே போடும். கொல்றதா வேலையே. இந்த ஜீரண வேலையே விஷ நீர். அதாவது நம் உடம்பு இருக்க எல்லா பொருளுமே விஷத்தன்மையுடையது. என்னது? மசுரிலிருந்து. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நாம சாப்பிட்ற உணவும் விஷமா மாறும். ஏன்னா நம்ம வயிற்றுல இருக்கிற நம்ம உடம்புல சுரக்கிற அத்தனையுமே, அணு முதல் உங்களுக்கு அத்தனையுமே, பெருசுல இருந்து கண்ணுக்கு தெரிய சிறுசு வரைக்கும் அத்தனையும் கடுமையான அமிலத்தன்மையால் ஆனது. கடுமையான நம்மகிட்ட இருக்க அன்பை மட்டும், இப்ப அன்புன்னு சொல்ல, அன்பு பண்பு பாசம், இது சம்மந்தம் இல்லாதது. இது உடலோடு சம்மந்தம் கிடையாது. உடலோடு சம்மந்தம் கிடையாது. அதெல்லாம் அது மனதோடு. இப்ப நான் வந்து அன்பு வச்சு சொல்லித்தர்றது என்பது வேறு. ஆனால் உங்கள் உடம்பு வந்து அமிலத்தன்மையால் ஆனது என்று புரிந்து கொண்டுதான் நான் உங்களுக்கு வைத்தியம் பண்ணணும். ஏன்னா உடம்பே விஷத்தால் ஆனது. உடம்பே அப்ப நம்ம விஷத்தாலான இப்ப உடம்பு சாக்கடை, ஒரு கடுமையான சாக்கடைக்குள்ள எது போட்டாலும் கெட்டு போயிடும். சாக்கடைக்குள்ள எது போட்டாலும்
கெட்டுடும். கெட்டு போகும். அது நாரி போய் கிடக்குது. எதை போட்டாலும் அது அதனுடைய வேலை என்ன? அந்த அசுத்தமாக்கி அதையும் அழுக வச்சு அது நாத்தம் வச்சு தன்னோட சேர்த்திக்கும். தன்னோட சேர்த்து அது அசுத்தமா மாத்திரும். ஆமாங்க. ம். நல்ல தண்ணி நீங்க குடிக்கலாம். சாக்கடையில் ஊத்தினா குடிப்பீங்களா? குடிக்க முடியாதுங்க. அதேதான். ஏன்னா சாக்கடையில் ஊன்னா அது அதோட சேர்ந்து நாத்தம் எழும்பும். அதேதான். அப்போ இங்கதான் திருவள்ளுவர் வர்றாரு. மிகனும் குறையும். அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இது மண்டையில இது ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு மாசத்தை 6 மாசத்துக்குள்ள நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா இதை 60 ஆண்டு என்ன 100 ஆண்டுகளுக்கு நீங்களே கொண்டுட்டு போகலாம். நீங்களே சுய சோதனை பண்ணி, ஏன்னா நீங்களே சுய சோதனை பண்ணி 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 அறிவில் மனதில் தெளிவடைய வேண்டும். அறிவிலும் தெளிவடையணும், மனதிலும் தெளிவடையணும். மனதான நீங்க யார்கிட்ட வேணா பேசலாம். உணவை வந்து நீங்க குறைத்துக் கொள்வது யாரும் தடை செய்ய முடியாது. உணவை குறைத்துக் கொள்வதோ அல்லது உணவை கூட்டிக் கொள்வதோ அல்லது உடலை சிறுசாக்குவதோ உடலை பெருசாக்குவது, நாளைக்கு நினைச்சுக்கு நீங்க 100 கிலோக்கு மாறலாம். ம். இப்ப நானே 2.5 கிலோ ஏற்றி இருக்கேன். மறுபடியும் போய் 2.5 கிலோ குறைச்சிட்டு வரேன். மறுபடியும் இப்ப இன்னைக்கு 2 நாள்ல குறைஞ்சிருச்சு எனக்கு. இப்ப ம். 63 கிலோக்கு போய் மறுபடியும் இப்ப 61க்கு வந்துட்டேன். 60 இந்த 2 கிலோ தான் இருக்கு. ஒண்ணு ஆமா. நான் ஏற்றி ஒண்ணும் இல்லை. நம்ம இந்த நீர்மோர் சாப்பிட்டா வேற ஒண்ணுமே கிடையாது. என்னது? நீர்மோர் நீர் சாப்பிடுங்க. நீர்மோர் சாப்பிட்டதுல வந்து 58ல இருந்து 63க்கு போயிடுச்சு. எவ்வளவுக்கு? 57 இருந்து 58 63. 63க்கு போயிடுச்சு. வெறும் கேஸ் தான் இருக்கு. என்ன இருக்கு? வெறும் கேஸ். என்னது? வெறும் கேஸ். கேஸ். இப்ப எடை போட்டு பார்த்தேன், 61க்கு வந்துருச்சு. தெரியும் எனக்கு. அப்ப 61 இது ஒண்ணுமே இல்லை. இப்ப பாரு, இப்ப ஃப்ரீயா நேத்துல கொஞ்சம் சிரமமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. எல்லாம் ஃப்ரீயா காலெல்லாம் அப்படி சல் அந்த அந்த 68 அந்த 58ல இருந்து 63க்கு போகும்போது சின்னதா ஒரு மாதிரி ஒரு சோம்பலா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அந்த விளையாட முடியல. இந்த பேர பையனோட எனக்கு சின்ன கடுகளவு தான், பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. கடுகளவு மாற்றம் தெரியுது. உடனே வாட்டர் டேட்ல போட்டு சுடுதண்ணியில போட்டேன். சுடுதண்ணி வாட்டர் டேட்டு போற சுடுதண்ணியில போட்டேன். சுடுதண்ணி சும்மா சுடுதண்ணின்னா அப்படியே லேச எலுமிச்சு அப்படி போட்டே இருந்தேன். பார்த்தா வயிற்று போய் காட்ட வயிறு இப்ப ஒட்டியானம் பண்ண அழகா வருது. நேத்து ஒட்டியானம் பண்ண முடியல. ஒட்டியானம்ங்கிறது வயிற்று எக்கி கடன்னு ஆட்டுறது. இப்படி இடது பக்கம் ஆட்டுறது. இதெல்லாம் நான் பண்ணுவேன் நான். இப்ப காலையில பண்ண இப்பதான் வருது. நேத்து முந்தானத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அப்புறம் தான் தெரியுது ஒண்ணுமே கிடையாது. அந்த கேஸே இந்த வேலை பண்ணுது. அது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியாது. எதுல கண்டுபிடிக்க முடியாது? மாவனை தீண்டானுங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன்ல எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ன தெரியுமா? எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து டாக்டர் கிடையாது, மருத்துவர் கிடையாது. அது உள்ளே இருக்கிற பொருளை காட்டி கொடுக்குமே தவிர அது வைத்தியம் பண்ணாது. என்னது? வைத்தியம் உள்ள இருக்கிற பொருளை காட்டி கொடுக்கும். அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, திரவ வடிவத்தில் இருக்கிறது காட்டாது. கடுமையா இருக்கிற கெட்டி பொருளை மட்டும்தான் காட்டும். என்னது? கெட்டியா இருக்கிற பொருளை தான் காட்டும். அப்ப திரவமா இருந்தாலும் காட்டாது. அதை விட மோசமானது கேஸ்ல இருந்தாலும் காட்டவே காட்டாது. அப்ப கேஸ் புட்டுச்சு அமுத்திட்டே இருந்ததுன்னு வச்சுக்க, மென்டல் அவுட் ஆயிட்டே இருக்கு. எதுவும் கண்டுபிடிக்க முடியும். தீண்டிங்க நீங்க. அவ்வளவுதான். அப்படித்தான் இந்த பொம்பளை நேத்து வந்தாங்களா அந்த அம்மா. ஆமா ஐயா, இது நீங்க சொன்னீங்க இல்லைங்களே, எங்க அம்மாவுக்கு ஸ்கேனிங் பண்ணும்போது ஃபுல்லா நல்லா இருக்குதுன்றாரு டாக்டர். நான் ஒரு 3 மாசமா ஸ்கேனர் பண்ணினே இருக்கிறேன். நான் 6 மாசமா எல்லாம் சூப்பர்ன்றாங்க. ஒண்ணு இல்லை, ஒண்ணு பண்றாங்க. ஆனா உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. சுகர் நல்லா இருக்குது, பிபி நல்லா இருக்குது, கொலஸ்ட்ரால் என்ன எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா உங்களுக்கு வயிறு மட்டும் உப்பின இருக்குது, உடம்பு ஆரோக்கியம் இல்லை. இப்ப புரியுதா? இதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டரை பத்தி நான் கேட்கும் பொழுது ஆமா அப்படிதான் சொன்னாங்க. அடிக்கடி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்றவங்க இந்த லேப் டெஸ்ட்ல இருக்கிறவங்கள சொல்லும் பொழுது அதெல்லாம் வந்துங்க ரொம்ப சாலிடா இருக்கிறது காட்டுமே தவிர அது மருத்துவர் கிடையாது. அது வந்து கேஸை காட்டாது, லிக்விடையும் காட்டாது. அது திரவமா இருந்தாலும் காட்டாது, கேஸா இருந்தாலும் காட்டாது. புரியுதா? அப்போ இந்த கேஸ் அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலச்சிக்கல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மலச்சிக்கல் வந்து கேஸ் வந்து சேர்ந்து பசை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, மாவு முறுக்கு மிச்சரு போண்டா இதெல்லாம் நம்ம திங்கிறப்ப என்ன, முறுக்கு மிச்சர் போண்டா சடி வடை தோசை இதெல்லாம் திங்கும் பொழுது என்ன பசையா மாறி அது வந்து இறுகி போய் குசுவா மாறி இந்த மலது வாரத்தை இறுக்கிடும். என்னது? நல்லா இப்படி இருக்கிற, அதாவது எப்பவுமே பலூன் இருக்கு இல்லைங்களா, பலூன் அந்த பலூன் பாத்தீங்கன்னா சாதாரணமா இடைவெளி இருக்கும். சாதாரணமா இடைவெளி இருக்கும். அது பொதுவான இடைவெளி. நல்ல ஊதுனா தான் பெருசாகும். நல்ல ஊதுனா பெருசாகும். விட்டுட்டோம்னா அது சாதாரணமா வந்துடும். சாதாரணமா அதுல பாத்தீங்கன்னா கேப் இருக்கதான் செய்யும். எப்பவுமே அந்த கேப்புங்கிறது இயற்கையான கேப். புரியுதா? அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து
ஒரு அந்த எவ்வளவுதான் விரிஞ்சாலும் மறுபடியும் சுருங்கும் பொழுது இயற்கையான இடைவெளி வந்துவிடும். இயற்கையான இடைவெளி வந்துடும். எதுக்கு வச்சிருக்கு கேட்டீங்கன்னா, என்னைக்காவது போட்டீங்கன்னா உள்ள போகணுங்கிறதுக்காகவே இயற்கை திட்டமிட்டு அதுக்கு மேல சுருங்காது. அதுக்கு மேல சுருங்காது. இது வந்து தன்னை மேனேஜ் பண்ணிக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த உடம்பானது மேனேஜ் பண்ணிக்கும். மேனேஜ்னா சமாளிச்சுக்கிறது அல்லது பேலன்ஸ் பண்ணிக்கும். பேலன்ஸ் பண்ணிக்கிறது. நீங்க என்னதான் பலூனை ஊதினாலும் விட்டீங்கன்னா மறுபடியும் சுருங்கிக்கும். மறுபடியும் ஊதுறப்ப அந்த சந்து இருந்தா தான் காத்து ஊத முடியும். புரியுதா? ஆமாங்க ஆமாங்க. சண்டே இல்லைன்னு ஊத முடியுமா? ஊத முடியாதுங்க. அப்போ அந்த பலூன் மாறிதான் நம்ம உடம்பு உப்ப செய்யும், மறுபடியும் சுருங்க செய்யும். சுருங்குனா அதுக்கான இயற்கையான இடைவெளி இருக்கும். என்னதான் நான் வந்து சுருக்கினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல சுத்தமானதுக்கு அப்புறம் அறிவு உடல் மட்டும் நிற்கும், உயிரை தக்க வைக்கிற உடலாக மாறிவிடும். உயிர் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியாவது உயிரை காப்பாத்துக்குன்னு சொல்லுவாங்க. உடம்ப காப்பாத்துன்னு எவனும் சொல்ல மாட்டான். எப்படியாவது உயிரை காப்பாத்துங்க. என்னது? உயிரை காப்பாத்து. அப்ப உடம்பு எங்க போச்சு? ஏன்ப்பா அது மட்டும் சொல்ல? உடம்ப மறந்துட்டீங்க. அங்கதான் செருப்படி விடுங்க. இதேதான் வாயை மூடிட்டு உயிரை தக்க வைப்பதற்காக தான் நாம் போராடிட்டு இருக்கோம் தவிர உடம்பை காப்பாற்றுவதல்ல. உடம்பை காப்பாற்றுவது உடம்பனுடைய வேலை. உடம்பை காப்பாற்றுவது உடம்பனுடைய வேலை. உயிரை காப்பாற்றுவது நமது பழக்க வழக்கத்தினுடைய வேலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகையினால உடம்பு தனக்கு தேவையானதை தயாரித்து கொண்டு அதிகமா இருக்கிறதை மலத்தின் வழியாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேற்றிவிடும். அப்போ நாம் வாய் வழியாக சாப்பிடுகின்ற ருசி பண்டங்கள் அத்தனையும் நம்ம உடம்புக்கு அது எதிரான விஷப்பொருள் என்று அது புரிந்து கொண்டு அது வெளியேற்றுகிறது. ஏன்னா அந்நிய பொருள். அதாவது உடம்புல வாய் வழியாக நம்ம வாய் வந்து ருசியை அடிப்படை கொண்டது. நாக்கு மட்டும் இல்லை அப்படின்னா யாரும் சாப்பிட போறது இல்லை. நாக்குல ருசி இல்லைன்னா எவனும் சாப்பிட முடியாது. நாக்குல ருசி இல்லைன்னா நல்லா புரிஞ்சு. ருசி இல்லைன்னா எவனும் திங்க மாட்டான். எனக்கு பிடிக்கலேம்மா. பிடிக்கலன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மனசுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம், உடம்புக்கு கிடையாது. அங்கதான் தப்பு பண்ற. மறுபடியும் ஏப்பா பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. அப்ப உடம்புக்கு தேவையில்லை, மனசுக்கு தான் நீ அவனை போட்டுட்டு மனசுக்கு போட்டுட்டு உடம்பை போய் செக் பண்ற முண்டங்கள். மனசுக்கு தின்னு ஓட்டு எதை செக் பண்ற? மனசுக்கு தின்னு ஓட்டு மனசு பத்தி கேட்ட பரவாயில்ல, நீ மனசுக்கு தின்னு போட்டு உடம்பு போய் பாக்குற. அறிவு இருக்கான்னு கேக்குற. பாட்டில தண்ணி ஊத்திட்டு நெய்ய ஊத்தி எரிய வச்சா எரியும். பாட்டில தண்ணி ஊத்திட்டு எரியுடான்னு எப்படா எரியும் கேட்ட எப்படி எரியும்? நீ நினைச்சுக்கிற பாட்டில நெய் ஊத்திட்டேன் எங்கட தண்ணி ஊத்திட்டேன். இதுதான் இந்த தப்பு தான் 1,00,000 நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்றது ஒண்ணு, செய்யறது சொல்றது ஒண்ணு, எதிர்பார்க்கறது ஒண்ணு. சொல்றது ஒண்ணு, எதிர்பார்ப்பு. இப்ப புரியுதா? அப்ப இங்கதான் சொல்றான், மனத்துக்கு நீ தின்னு போட்டு உடலை நீ ஏன் செக் பண்ற? இப்ப உங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மட்டுமில்ல, இதுதான் ட்ரம்ப்புக்கு ஏற்படுற பிரச்சனை. ட்ரம்பாவது எவனா இருந்துட்டு போற, நமக்கு என்ன? அவனும் அவன் வந்து பன்னிக்கறி திங்கிறவன் தானே. அவன் உணவு பழக்கத்தை விடாதவனுங்க. அவனுக்கு நோய் வராம சாகாம என்ன பண்ணுவான்? டாக்டர் பார்த்தாலும் காப்பாத்து. ஏன்னா உணவு பழக்கத்தை விட தெரியாது. உணவு பழக்கத்தை தெரியல. இப்ப சாகல, நாளைக்கு செத்துத்தானே போவோம். அவன காலில் வந்து நின்று போச்சு. அவன் வயசு 80 இருக்கும். எல்லாம் லொடலோட ஆகி போச்சு. எல்லாம் கோடை. அவன் உடம்புல மட்டும் கிட்டத்தட்ட 10 கிலோ பீ இருக்குது. எத்தனை கிலோ? 10 கிலோ மேலே இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிறனாலதான் நல்லாயிட்டு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்க உடம்புல இப்ப பீ பாத்தீங்கன்னா பீயே இருக்காது. இப்படி காய்கறி பீ தவிர கழுவு சும்மா இவ்வளவு வருது. என்னாச்சு? அது வரும். அதெல்லாம் வந்துகிட்டு அது வரும். அது 10 வருஷத்துக்கு வரும். அதெல்லாம் வரும். அதெல்லாம் வரணும். அது எதுக்கு உள்ள இருக்கணும்? எதுக்கு உள்ள இருக்கணும்? அப்ப இயற்கை ஏன் அனுப்புதுன்னா தேவையில்லைன்னு அனுப்புது. தேவையில்லைன்னா அனுப்புது. அப்ப உடம்புக்கு அறிவு. ஏன்னா நீ என்ன பண்ணிட்டேன்னா இயற்கைக்கிட்ட ஒப்படைச்சிட்ட. அது இயற்கைட்டு நீங்க ஒப்படைச்சிட பிறவி நோயான பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி ஜீரநீரை சுரக்காமல் பார்க்கின்ற பொழுது உடம்பு டாக்டராக மாறிவிடும். அது மட்டும் இல்ல, மன மருத்துவராக மாறிவிடும். மென்டல் டாக்டராக மாறிடும், பிசிக்கல் டாக்டராக மாறிடும், இன்னொன்னு தெய்வ டாக்டராக மாறிவிடும். அதனாலதான் ஃபாஸ்ட் ரெமெடி.
ஏங்க சக்கரை நோய் வந்து அவன் 100 வருஷமா வைத்தியம் பண்றான், ஒன்றும் நடக்க முடியல. 10 வருஷமா ரன்னிங் போறான், அவன் 1 கிராம் தொப்பைக்கு வந்து 1 கிராம் கூட குறைக்க முடியல. அப்ப இவனால என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஓடுறது டங்கடி டங்கடி. எனக்கு தெரியும், எங்க ஊர்ல பெரிய ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது. அது ஒரு நாளைக்கு பார்த்தா 100 பேர் ஓடுவானுங்க. ஒருத்தாங்கோ என்னுடைய பிசிக்கல் மாஸ்டர், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிசிக்கல் மாஸ்டர், அவர் பேரு தர்மசாலா, அவன் பேரு என்னமோ கந்தசாமியோ என்ன ராமசாமியும் பேரு. அவன் அவன் எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாரு. அவன் தொந்தி பார்த்தேன்னா அந்த தொந்தி மட்டும் 60 கிலோ இருக்கும். இவன் தான் பிசிக்கல் டைரக்டர். யாரு? நான் சிறுசா இருக்கப்ப எனக்கு புரியல. எனக்கு இப்பதான் சிந்திச்சு பாட்டேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தது கந்தசாமி. அவன் அந்த பிசிக்கல் அவனை கண்ட எங்களுக்கு கோபம் வரும். ஆனா தொந்தி மட்டும் அத்தச்சு விடுறப்ப இவனால நடக்கவே முடியாது. இவன் எங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பான். இவனால நடக்கவே முடியாது. இவன் எங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பான். அப்ப எந்த லட்சணத்துல இருக்குது பாருங்க. ஏன்டா சொல்லி கொடுக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸ்மார்ட்டா பில்லு மாதிரி இருக்கணும். ப்ரூஸ்லி மாதிரி இருக்கு. அப்படியே ப்ரூஸ்லி மாதிரி அப்படியே 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 கத்திப்புடி மாதிரி இருக்கு. அப்படியே அழகா இருக்கணும். இவன் என்னன்னா வயிறு தனியா இருக்குது, மூஞ்சி தனியா இருக்கு. நல்ல தொப்பையை போட்டுட்டு இருப்ப. இவன் தான் பிசிக்கல் டைரக்டர். என்ன டைரக்டர்? பிசிக்கல் டைரக்டர். ஆமா, நாசமா போக அவனால உட்கார்ந்து கூட இருந்திருக்கு. இவரு பிசிக்கலே சரியில்லை. இவர் பிசிக்கலே சேர்த்திக்கல. எங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி பேசிட்டு இருப்பாரு. அப்பெல்லாம் எங்களுக்கு புரியல. அப்பெல்லாம் சிறுசா இருக்கிறப்ப புரியல எனக்கு. என்னடா இவன் இப்படி இருக்கா. அப்புறம் தான் தெரிஞ்சுது இவன் வயிற்று பொழப்புக்காக என்னமோ சொல்றான்டா அப்படின்னு. அது மட்டும் இல்ல, என்சிசி மாஸ்டர் இருப்பாங்க. அப்பெல்லாம் நாங்களே என்சிசில சேருவோம். என்சிசில வந்து அப்பெல்லாம் சேர்ந்தோம்னா அவெல்லாம் பொய், அத்தனையும் பொய். என்சிசில சேர்ந்தா அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம், எல்லாம் பொய். இன்னைக்கெல்லாம் வந்து மார்க் இருந்தா போதும், என்னமே ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்ப அந்த என்சிசி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு என்சிசி மாஸ்டர். அவரும் தொப்பை போட்டு தான் வருவாரு. இவனும் பிசிக்கல் மாஸ்டர் தொப்பை போட்டிருப்பான். அந்த என்சிசி மாஸ்டர் இருக்க அதை விட அவன் சாராயம் குடிக்கிறான். 24 மணி நேரம் சாராயம் குடிக்கிறான் என்சிசி மாஸ்டர். அவர் பேர் சார்லஸ்ன்னு பேருங்க. பேரு சார்லஸ். ஆனா என்சிசி மாஸ்டர். வயிறு தொப்பை பார்த்து அத்தாச்சோடு இருக்கு. சாராயம் குடிக்கிறது அந்த வேலை. வாங்குற சம்பளத்துக்கு பிறகு சாராயம் குடிக்கிறதா வேலை. இவனுங்கெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல் வாத்தியா இருக்கு. இவங்கெல்லாம் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இவனுங்கெல்லாம் தகுதியே இல்லாதவனுங்க. அப்ப ஆசிரியருக்கு தகுதி இல்லாதவனுங்க, சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு தகுதி. ஏன்னா இந்த வெள்ளைக்காரன் சிஸ்டம் அப்படித்தான் இருக்கும். வெள்ளைக்காரன் சிஸ்டம் ஏன்னா வெள்ளைக்காரன் சிஸ்டம் என்பது உன்னை அறிவாளி ஆக்கறதுக்கு கிடையாது. உன்னை அடிமையாக்கி நாட்டை சுரண்டுவதற்காக IAS IPS பொய்ய உருவாக்கி நம்மளை கோமாளி ஆக்கறதுக்கு உற்பத்தி பண்ணிப்போனா. நீ பணக்காரன் ஆகலாம், ஒரு நாள் கூட அறிவாளி ஆகக்கூடாதுங்கிறத கேள்வி. இப்ப நம்ம அறிவாளியா மாறினாலதான் இவ்வளவு நல்லா ஆகுது நமக்கு. இந்த பரிணாமத்தை இப்ப எத்தனையோ விண்வெளி, எத்தனையோ நோபல் பரிசு, அதாவது மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் 110 பேர் இருக்காங்க இது வரைக்கும். 1901 இருந்து இப்ப 2025 வரைக்கும் 125 நோபல் பரிசு பெற்றிருக்கிறாங்க மருத்துவத்துல மட்டுமே. 125 ஆண்டாச்சு. அது நோபல் பரிசு ஒரு வெங்காயம் ஒரு அளவும் கிடையாது. அதுல நோபல் பரிசு வாங்கினா மட்டும் எல்லாமே இலவச மின்சாரம் வந்துருச்சான்னு கேட்கறேன். ஒண்ணு இலவச மின்சாரம் வந்துருச்சா, இலவச ஆரோக்கியம் வந்துருச்சா? எங்க ஆரோக்கியம் முதல்ல வந்துச்சா? எல்லாத்துக்கும் இவ்வளவு நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்களே, எவனுக்காவது இலவசமா ஆரோக்கியம் வருதா? சரி, யாருமே இல்ல. சரி, நோபல் பரிசு பெற்றுட்டீங்களே, ஏன் நோயை எளிமையா குணமாக்கலாம் பார்க்கலாம், எந்த மருந்து மாத்திரை எல்லாம் குணமாக்க பார்க்கலாம். 125 டாக்டர் இருக்காங்க விளையாட்டுல. 125 நோபல் பரிசு பெற்ற மருத்துவத்துறையில் நோபல் பரிசு பெற்றவங்க மட்டும் 125 பேர். அதுல வந்து 125 பேர் செத்து போயிட்டானுங்க. மீதி ஒரு 4-5 பேர் உயிரோடு இருப்பான். நான் சொல்ல 125 ஆண்டு வரலாறு. எத்தனை ஆண்டு? 125 ஆண்டு வரலாறு சொல்றேன். அந்த 125 ஆண்டுகளாக மருத்துவத்துக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் 100ன்னு வச்சுட்டாலும் கூட அது வந்து 90 பேர் உயிரோடு இல்லை, ஒரு 10 பேராவது இருப்பானுங்க. இந்த 10 பேர் சேர்ந்து எவனுடைய நோயாவது குணமாக்கி இருக்குதுங்களா? குறிப்பா 2016 ஜப்பான் டாக்டர் வந்து பட்டினி இருந்தால் நோய் நல்லா ஆகும் சொல்லிட்டு நோபல் பரிசே வாங்கினாரு. பட்டினி இருந்தால் நோய் நல்லா. எனக்கு என்னால நம்பவே முடியல. பட்டினி இருந்தால் நோய். நமக்கு வந்து பயங்கர சப்போர்ட் ஆயிடுச்சு உலகத்திலே. அது பேர் ஆட்டோ பேக்கின்னு பேரு. அதாவது 8 மணி நேரம். அவர் என்ன சொல்றாருன்னா அது வந்து இந்த ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஒன்று சொல்லுவாங்க. ரெலிஜியஸ்னா மதம் சம்பந்தமான நோன்பு. மதம் அதாவது தெய்வ நம்பிக்கையில இருக்கிற நோன்பு, தெய்வ நம்பிக்கையில இருக்கிற நோன்பு. நான் சொல்றது எப்படி தெரியுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த நோன்பு. என்ன நோன்பு? அறிவு சார்ந்த. நாம வந்து நினைச்சா சைவ உணவு சாப்பிட்டுட்டு அசைவ உணவு சாப்பிட்டுட்டு சுத்தம் செய்யலாம்.
இதுதான் அறிவு சார்ந்த ரேஷனல். ரேஷனல்னா அறிவுன்னு பேரு. இந்த ரேஷனல்னாவே அறிவு. அறிவே அடிப்படை. அறிவுனா சித்தர்கள் அர்த்தம். அறிவுன்னு தமிழ்ல சித்தர்னு அர்த்தம். சித்தர்கள், அறிவர்கள், யோகிகள்னா அறிவையும் மனதையும் ஆராய்ச்சி பண்ணி ஒருநிலைப்படுத்துதல் அல்லது சமநிலைப்படுத்துதல்னு பேரு. அதுதான் சித்தர்கள், யோகிகள். அதனாலதான் சித்தர்கள், யோகிகளை நாம் தமிழ்நாட்டு மக்களை இன்னும் முழுமையாக ஆராய்ச்சி செய்யவில்லை. தமிழ்நாட்டு மக்களே, தமிழ்நாட்டு அறிஞர்களே முழுமையாக ஆராய்ச்சி செய்யாத பொழுது வெங்கடேசன் தான் முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சார். அதாவது 2000-3000 ஆண்டுகளாக செய்யாத வேலையை தனி ஒருவனாக இருந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போனங்காட்டி தான் நான் எல்லாத்தையும் போட்டு சொல்லுபடுகிறேன். ஏன்னா அது தமிழ்ல தான் கொடுக்க வேணுங்கிறது விதி. தமிழ்ல தான் கொடுக்க முடியும். தமிழ்ல தான் இருக்கு. எல்லா சொலவாடைகளும் எல்லா அர்த்தங்களும் தமிழ்ல மட்டும்தான் இருக்கிறது. எந்த மொழியிலும் கிடையாது. அதனாலதான் இன்னும் அந்த 10,000 ஆண்டு வாழ்ந்துட்டு வருது. புரியுதுங்களா? ஆகையினால இப்ப அந்த பொண்ணுக்கு லேசா முன்னேற்றம், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அதுல வந்து இந்த சளி போய் ஏறி நுரையீரலை வந்து சுருங்க விடாம செஞ்சிருச்சு. ஒரே நாள் மாத்தினோடனே ஒரு 10 மணி நேரத்திலேயே 12 மணி நேரத்திலேயே அந்த பசை உள்ள போகாதனால, அப்ப நீரை வந்து எப்பவுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு வரும். அப்ப அது புரியவே இல்லை. அதுக்கு ஒன்றும் இல்லை. என்கிட்ட பேசும்பொழுதெல்லாம் நீ வந்து ஒரு சிறிதளவு தண்ணீரை குடிச்சிருக்கணும், ஒரு 50 மில்லி இருக்கணும், எப்பவுமே வந்து ஈரப்பதமா இருந்துட்டே இருக்கணும், எப்பவுமே சிறிது ஈரப்பதம் இருந்துட்டு, அதாவது 30 அடியிலும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். குறிப்பாக இறப்பையில எப்போ நினப்பு இருக்குதோ அப்பெல்லாம் ஈரப்பதம் உள்ள இருக்கணும். ஒரு 50 ml இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அவனை நீ தப்பிக்க முடியும். இல்லைன்னு தப்பிக்கவே முடியாது. என்ன பணம் கட்டினாலும் முடியாது, நீ கட்டாம இருந்தாலும் முடியாது. அவனை நீ உறுதிதான் அப்படின்ட்டு. அதனாலதான் அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. 2வது எங்க போய் சிக்கிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஒரு அசைவம் போடுகின்ற ஒரு விடுதியில போய் மாட்டிக்கிட்டான். எங்க இருக்கு? அப்ப நேத்தான் கேட்டேன், எங்கம்மா இருக்கிற? இன்னும் உனக்கு நாம வந்து இந்த மாதிரி ஒரு விடுதியில இருக்க. அப்ப சொன்னேன், எனக்கு சமைச்ச உணவு எனக்கு கிடைக்க போறதில்ல, அப்படியே கிடைச்சால அசைவம் தான் அங்க போடுறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னேன், அப்படின்னு சமைக்காத உணவை வந்து ஒரு 10 நாளைக்கு நீங்க பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து ஒரு வேளை சாப்பிட்டாங்க. அது ஒரு வேளை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் முன்னேற்றம் வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் 2வது வேளை சாப்பிட்டாச்சு, 3வது வேளை சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் இந்த சுவாசம் வந்து அமைதியா இருக்குது, சுவாசம் வந்து நல்லா இருக்கு, பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குனாங்க. சுவாசம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சுவாசம் நல்லா இருக்குதுன்னாவே மூளையும் தண்டுவடமும் முதல்ல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மூளையும் தண்டுவடம் வேலை செஞ்சதுன்னா எல்லா உறுப்பையும் ரிப்பேர் பார்க்கும்னு அர்த்தம். எல்லா உறுப்பையும் மூளை கட்டுச்சுன்னா மொத்தமா முடிஞ்சது கதை. மூளை கட்டுச்சுன்னா மொத்தம் முடிச்சு. எந்த உறுப்பும் வேலை செய்யாது. எந்த உறுப்பும் வேலை செய்ய. அது மட்டும் இல்ல, கமாண்ட் அங்கிருந்து போகாது. நீ போய் ரிப்பேர் பாரு, நீ பேர் இடைவெளி வேற விடுறோம் இல்லையா? இடைவெளி பாருங்க, நான் சொன்னேன், இந்த உணவு நீ சாப்பிட்ற, நீ உணவு மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். அவ்வளவுதான். உணவு மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். அது போய் தன்னுடைய வேலையை பார்க்கும். இது வரைக்கும் நீ சாப்பிட்ட உணவெல்லாம் ஒரு மரணத்துல கொண்டு போய் வச்சிருக்குது. முடியல. அதாவது மரண கழுத்துல சுருக்கெல்லாம் போட்டாச்சு, சுருக்கு போட்டாச்சு. நீ முடிச்சு போட்டு லிவரை இழுத்து விட வேண்டியதா, இழுத்து விட டக்குன்னு முடிஞ்சதுக்கான அந்த ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு வந்திருக்குது என்கிட்ட. ஏன்னா எல்லாமே பிளாக். மழைமே 4 நாளைக்கு ஒருக்க தான் போகுது. மழமே 4 நாளைக்கு வருது. திங்கிறது 7 தடவை, போறது 1 தடவை. அப்ப 4 நாளைக்கு சாப்பிட்டா 15 தடவை தின்னு இருக்கிற. அப்ப 15 தான் மழை போயிருக்கணும் இல்ல? போறதே இல்லை. அதே மழை இறுகி போய் கிடக்கு. அது எப்படி போகும்? அது உள்ள நின்று ஆசிட்டா மாறி உடம்பு பூரா அப்படியே கொதிக்கிற எண்ணெய் மாதிரி இருக்குது. எப்படி எண்ணெய் எப்படி கொதிச்சுட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. எரிச்சல் தாங்க முடியல. ஆசனவாய் அவ்வளவு எரிச்சலா இருக்குது. காரணம் ஆசிட் ஏறி 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 அவ்வளவு எரிச்சல். ஒண்ணுக்கு பாத்தீங்கன்னா விளக்கண்ண மாதிரி போகுது. நேத்து மட்டும் தான் கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி போயிருக்கு. மருந்து போடாம போயிருக்கு. அப்ப இது வரைக்கும் மருந்து போட்டுதான் ஒண்ணுக்கு போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அது ஒரு கொடுப்பை. எல்லாத்துக்கும் மருந்து. அதாவது வெளிக்கு மருந்து போட்டாலும் வெளிக்கு போறது இல்ல, தூக்குது. கிட்டத்தட்ட 15 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்குது ஒரு நாளைக்கு. 15-16 மாத்திரை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீசனுக்காக. சரி, நான் கேட்டேன், ஏமா 16 மாத்திரை போடுற எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. 16 மாத்திரை போடுற எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. நான் கேட்டேன், 16 மாத்திரையும் சேர்ந்து இருக்கிறது எல்லா பொருளையும் கெடுத்துட்டு என்ன விஷயம் கேட்டேன். அந்த 16 மாத்திரையும் 16 10 எத்தனையோ போடுது. அந்த மாத்திரை எல்லா மாத்திரையும் சேர்த்து வெவ்வேறு உறுப்புகளை வேற பாதிச்சுட்டு இருக்கோம்.
இப்ப என்ன நினைக்கிறான்னு தெரியுங்களா எல்லாரும்? இப்ப உதாரணத்துக்கு இப்ப வயிற்றுல ஒரு குடல் புண்ணுன்னு வச்சுக்கோங்க, வயிற்றுல ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. வயிற்றுல ஒரு புண்ணு, இறப்பில ஒரு புண்ணு இருக்குதுன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்றேன், அதுல நேர இறப்பைக்கு மட்டும் போகுமான்னு நான் கேட்டேன். அட முண்டங்களா, அது கரைஞ்சி எல்லா பக்கம் போகும். அந்த மருந்து என்ன கரைஞ்சி எல்லா பக்கம் போகும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா எல்லா இடத்துலயும் டேமேஜ் ஆகும். எங்க ஓட்டையும் அங்க அடைக்க வேண்டியதானே? இல்லங்க, அது அடிக்க முடியாதுங்க. எல்லா பக்கம் தான் சுத்தி வரும். நம்ம மேல மட்டும் தான் இந்த இடத்துல காயத்துக்குன்னு வைக்க முடியாது. உள்ள போறது எல்லாத்தையும் சென்றடையும். அப்ப என்னன்னா எல்லா பொருளும் டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏசிட் அங்க மட்டும்தான் போகணும். தேவையெல்லாம் ஏசிட் போச்சுன்னா எல்லாத்தையும் டேமேஜ். இதுதான் வெள்ளைக்காரனுடைய ஃபெயிலியர், வெள்ளைக்காரனுடைய டோட்டல் ஃபெயிலியர். அவன் சொல்லிட்டான் டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்ட்டான். ஏன்னா அவன் இயற்கை சட்டத்தையே புரிஞ்சுக்கலாம். அவன் என்ன நினைக்கிறான்னா இயற்கை எனக்கு கட்டுப்படும் நினைக்கிறான். செருப்படி தான் உங்களுக்கு என்னது, அது யாரால கட்டுப்படுத்த முடியாதுங்க. அதுதான் அவன் பண்ற தப்பு. இயற்கை என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்னு நினைக்கிறான். அதுதான் அவனுக்கு மரணாட்டி விடுது அவனுக்குல. இப்ப நான் என்ன பண்றேன்னா இயற்கையை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு செய்கிறோம். அதனால நம்மள குழந்தை மாதிரி பாத்துக்குது. இயற்கையை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு செய்யறதுனால அதை சமப்படுத்திக்குது. ஓ நம்ம குழந்தைடா அப்படிங்குது. நான் நம்ம இயற்கையோட ஒத்து போறேன், இயற்கையோடு ஒத்து போகணும். ஏன்னா எல்லாமே இங்க புரிஞ்சு போச்சு. அதுக்கு நானே ஒரு உதாரணம், வெங்கடேசன் ஒரு உதாரணம், நானே ஒரு உதாரணம், வெங்கடேசன் ஒரு உதாரணம், இதே மாதிரி என்னுடைய மாணவர்கள் உதாரணம், மெடிக்கல் ரிப்போர்ட் உதாரணம். மெடிக்கல் ரிப்போர்ட் என்பது வெள்ளைக்காரனுடைய கல்வி தப்புன்னு சொல்வதற்கு தான் மெடிக்கல் ரிப்போர்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்கிறது நாம வந்து வெறும் 10 ரூபாய்க்கு இருந்த ரிப்போர்ட் இன்னைக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா அது அவன் பிசினஸ் பண்றான், அவன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த மருத்துவத்துறையில் குணமாக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சண்முகத்தை பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஒரு 4,000 தான் வரணுங்கிறான். அது பார்த்தேன் நான். அதே மற்ற எல்லாம் நார்மலுங்கிறான். அந்த 4,000 வருதா வர நமக்கு தெரியாது, அது உடம்பு பார்த்துக்கும். எல்லாம் பார்த்தது அதை பார்க்க தெரியாதா? எல்லாம் அது நாமளா சொல்லி கொடுத்தா அவ என்ன நீங்களாவது பரவாயில்ல. சில மெடிக்கல் சென்டர் பத்தி 100 ரிப்போர்ட் எழுதுவான். என்னது 100? அது படிச்சுக்கவே முடியாது. ஒரு 15 தான் எனக்கு மண்டையில் நிக்கணும். அந்த 15 16 தான் மேக்சிமம் எடுக்கிறது. அவன் சில மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தா 800 ரிப்போர்ட் எடுப்பான். அதுல எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியல. எதுக்கு எடுக்கிறான்னு தெரியல. அதாவது அறுக்கனே தெரியாது, கதிரே அறுக்க தெரியாது, இடுப்பு சுத்தி 15 அறுவாள் வச்சிருந்தான். அந்த கணக்கு தான். நோயே நல்லாக்க முடியாது, நோயை நல்லாக்க அது எதுக்கட இத்தனை ரிப்போர்ட் எடுக்கிற? அப்படி என்ன அர்த்தம்? பிசினஸ். கரெக்டா சொல்லிட்டீங்க, பிசினஸ். நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். எனக்கு இப்ப நீங்க அனுப்புறதே எனக்கு பாதி புரியறது இல்லை. ஏன்னா எனக்கு சிலதுதான் எனக்கு தெரியும். நான் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த WBC RBC இந்த கொலஸ்ட்ரால் இது மட்டும் தான் மண்டை நிற்கவே தவிர அவன் புதுசா சேர்த்திட்டு இருக்க. இது எதுக்கு நாம படிக்கணும்? மேக்சிமம் குயிப்பங்குளம் எவ்வளோ இருக்கு, அது எவ்வளோ இருக்கு, சுகர் எவ்வளோ இருக்கு, 90 இருக்கா, 70 இருக்கா, 80 இருக்கா, பிளூரிபின் இருக்கா, அப்புறம் பஸ்டல்ஸ் இருக்கா, அதெல்லாம் நியூட்ரல் ஆயிடுச்சு அப்படின்னாவே ரைட்டு. அப்புறம் மென்டல் பிரச்சனை, ரைட், ஓகே, அவ்வளவுதான். இதை பார்த்தாவே நமக்கு புரிஞ்சு. இப்போ TCH இதில் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 4.5 4.8 அவன் சொல்றான். யார் சொல்றா? பன்னிக்கறி திங்கிறவனுக்கு இருக்கணுங்கிறான். இங்கதான் நீங்க பிரச்சனை. நீங்க இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் என்பது யாருக்கு தெரியுமா? பன்னிக்கறி திங்கிறவனோட ரிப்போர்ட். என்னது? பன்னிக்கறி திங்கிற ரிப்போர்ட்டை வச்சு நீ எப்படி உன்னுடைய பழக்கம், அசைவ பழக்கம், அப்புறம் உணவு பழக்கம், திடீர்னு நிறுத்துவ, திடீர்னு தூக்குவ, திடீர்னு இறப்பிக்கு வேலை கொடுப்ப, திடீர்னு சைவ, இது வந்து நீங்க யோக மார்க்கத்துல மாத்தி மாத்தி அமைக்கிற நீங்க பன்னிக்கறி திங்கிறவங்களோட ரத்தத்தோடு எப்படி ஒத்து போகும்? அப்ப எங்கேயோ அமெரிக்காரன் வந்துதான் முடிவு பண்றான். எங்கேயோ இருக்கிற அமெரிக்காரன் வெங்கடாசலத்தையும் சண்முகத்தையும் முடிவு பண்றான். எவ்வளவு முட்டாள்தானம் பாருங்க. என்னது? அப்போ அவன் உட்காந்து சக்கரை 160 இருக்கணும்பான், சக்கரை 110, அப்புறம் 90, திடீர்னு 200. இதுல யாரா முடிவு பண்றீங்க? அங்க வந்து நம்ம ஆரோக்கியத்தை அவன் முடிவு பண்றாங்க. நம்ம இது எவ்வளவு அடிப்படை தப்பு பாருங்க. அப்போ நீங்க அதுக்கு நீங்களே காரணம். எத்தனையோ தடவை ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுங்க, எதுவுமே இல்லைங்கிறாங்க. அங்க பிரச்சனை இருக்குது. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு அந்த கல்வி முறையை தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி அதுலதான் இதுல மாறி இருக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க போறது வாய்ப்பு இல்லை. எப்படின்னா பிறக்கிறப்ப எல்லாரும் சமம் தான், எல்லாரும் சமம் தான். ஆனால் முயற்சி என்பதுதான் வேறு. இது சாதி பத பேதம் கிடையாது. பிறக்கிறப்ப எல்லாரும் தாய் வயிற்றுல தான் பிறக்கிறோம். இது யாரும் மேலும் கிடையாது கீழே கிடையாது. வானத்துல இருந்து யாரும் பிறக்கிறது இல்லை. நெத்தியில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், பாதத்துல வந்து பொய் சொல்றானுங்க அயோக்கிய பயலுக்கு. எல்லாருமே வயிற்றுல பிறந்தவன் தான். இறப்பையில இந்த கற்பப்பையில பிறந்தவன் தான்.
எல்லாருமே தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தாங்க. ராமரா இருந்தாலும் சரி, லட்சுமணா இருந்தாலும் சரி, அவங்க அம்மாவோட வந்து பால் கதையில கூட அவங்க அம்மாட்ட பால் குடிச்சவன் தான். கதையில கூட பால் குடிச்சவன். அம்மா கிட்ட அப்புறம் என்ன வெங்காயத்தை நீ எங்க இருந்து பிறந்த நீ அவனை? நீயும் அவங்க அம்மா வைத்திருந்த கதையின்படி பார்த்தா கூட கற்பப்பையில பிறந்தவன் தாடா நீ. அப்புறம் எப்படி ஆமா. இதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. இதுல என்ன எங்க மாறுறாங்க? நேத்து ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க இதுல வந்து இயற்கையில எல்லாரும் சமமான்னு கேட்டாரு. பிறக்கிறப்ப சமம் தான் நான் சொன்னேன். பிறக்கிறப்ப அனைவரும் சமம் தான். எவன் முயற்சி செய்யறானோ அவன் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும், மற்றவனை இறந்தே தேர வேணும் அப்படின்னு சொன்னேன். இப்பதான் எனக்கு புரியுதுண்ணா. என்னங்க எல்லாம் சமம் தானே? சமம் தான். ஆனால் ஓட்டப்பந்தயத்துல 100 பேர் ஓடுறாங்க, சமமா நிறுத்த வச்சிருவாங்க. சமமா நில்லுங்கம்பாங்க. 10 பேர் ஓடுவான். 10 பேர் ஓடுனா அதுல முதல் பரிசு வர்றவன் தான் முதல் பரிசுன்னு அறிவிப்பாங்க. மற்ற 9 பேர் சமம் இல்லை. ஆனா நிறுத்துறப்ப 10 பேர் நிறுத்தித்தான் ஓட வைக்கிறீங்க. அது சமமத்தான் நிறுத்துறீங்க. ஜெயிக்கிறது யார்? ஒருத்தன் தானே. அதுதான் நான் சொன்னேன். அந்த ஜெயிக்கிறவன் தான் இங்க தேவை. ஓ இப்பதான் அப்படின்னா உன்னுடைய முயற்சியில தான் நீ வெற்றி அடைஞ்சிருக்கிற. அங்க நிறுத்துறப்ப சமமா தான் நிறுத்துறாங்க. நிறுத்துறப்ப 10 பேர் சமமா நிக்கிறான். அந்த கோட்ல தான் நிக்கணும். இப்ப யார் முயற்சி பண்ணி ஓடுகிறார்களோ அவன் தான் வெற்றி அடைகிறான். அப்ப அந்த 9 பேர் என்ன ஆவாங்க? 9 பேர் மறுபடியும் முயற்சி. அப்ப 9 பேர் என்னன்னா 9 பேர் மறுபடியும் முயற்சி பண்ணணும். 9 பேரு திரும்ப முயற்சி. ஆமா. அப்ப இப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணுகின்ற பொழுதுதான் அவன் வெற்றி அடைவன தவிர எல்லாரும் வெற்றி அடைய முடியாதுன்னு சொன்னேன். அது எப்படியே வெற்றி அடைய முடியும்? அப்ப முதல்ல வந்தவனுக்கு என்ன மரியாதைன்னா அதுதான் இயற்கை தேர்வு. அதுக்கு பேர் தான் தேர்வுன்னு பேரு. அப்ப நீங்கள் இதை புரிந்து கொண்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஒழுக்கத்தை பத்தி பேசுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் நான் அதை திருப்பி சொல்றேன். ஒழுக்கம் 39வது ஆமா 39வது பாடத்தை 210வது பக்கம் திருப்பி மனசுல ஏத்திக்கிங்க. ஏன்னா திருப்பி மனசுல ஏத்திக்கிங்க. அதாவது தவம் வள்ளுவர் சொல்றாரு. தவம்னு ஒண்ணு சொல்லுவாரு, அறிவுன்னு ஒண்ணு சொல்லுவாரு. தவம்னு ஒண்ணு சொல்லுவாரு, அறிவுன்னு ஒண்ணு சொல்லுவாரு. போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை. எனக்கு தோன்றியவரை, எனக்கு தெரிந்தவரை, எனக்கு தோன்றியவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்று பொருள். அதாவது அப்படி எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் பொருள் விளங்கும். நீங்க திருக்குறளை வந்து உங்க சொந்த அறிவை வைத்துக் கொண்டும் ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது வள்ளுவர் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு, உங்க சொந்த ஆராய்ச்சி பண்ணி 2025க்கான அறிவியலோடு பொருத்தி பார்க்கணும். 2024 2025 போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த 2025க்கான அறிவியலோடு பொருத்தி பார்த்து அதுக்கு வந்து பொருந்துற மாதிரி இருந்தா தான் அது உண்மையான தத்துவம்னு அர்த்தம். அப்படின்னா திருக்குறள் என்பது காலத்துக்கு தகுந்த மாதிரி புதிய புதிய பொருளை தர வேண்டும். காலத்துக்கு தகுந்த மாதிரி புதிய பொருள். ஆமா. 2000 ஆண்டுக்கு முன்னாடி படிக்கிறப்போ அது வேற பொருளை தந்திருக்கலாம், அல்லது பொதுவான ஒரு பொருளை தந்திருக்கலாம். இப்ப என்ன சொல்றாரு வெங்கடேசன்? திருவள்ளுவரை பரிணாம வளர்ச்சியோடு ஒத்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் பகவத்கீதை என்ன சொன்னார்னா, அந்த பகவத்கீதையில நீங்க எடுத்துனே 2வது பாயிண்ட் படிச்சுட்டு 6வது பாயிண்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா புரியாது. 6வது பாயிண்ட படிச்சுட்டு 2வது பாயிண்ட்டுக்கு வரணும்னு சொன்னார். அப்பதான் எனக்கே புரிஞ்சுது. அது ஏன் 6 சொல்றாரு முதல்ல, ஏன் 2 சொல்றாரு? 2ல பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா ஆகாரத்தையும் சுவையும் விடவுன்னு சொல்லுவான். 2ல வந்து ஆகாரத்தையும் சுவையும் விடவுன்னு சொல்லுவான். 6க்கு போறப்ப திங்காம இருந்தேன்னா செத்து போயிருங்கிற மாதிரி எழுதிட்டான். போச்சா, மாட்டிட்டான். இப்ப பேச அதேதான். 6 படிச்சுட்டு திருப்பி 2க்கு வரணும். அப்பதான் தெரியும், ஓ இது வந்து எல்லாத்தையும் விட சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்க 2 படிச்சுட்டு ஐயா ரொம்ப நாள் புரியாம இருந்த அப்புறம் கேட்டேன். அவர் தான் சொன்னாரு 6 படிச்சுட்டு கீழே 2க்கு வா அப்படின்னாரு. அப்பதான் புரியும். 2ல இருந்து 6க்கு போன திங்க சொல்லிடுவான். 2ல இருந்து 6க்கு போன திங்க சொல்லிடுவான். ஆமா, மாட்டிக்குவீங்க. அவனு திங்க சொல்றான். கடைசியில பார்த்தா திருவள்ளுவருடைய கருத்து எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஜீரண நீரே நிறுத்த சொல்றாரு. ஓ அப்படின்னா உள்ள விஷம் போனாவே மரணம் உறுதி அப்படின்னு வள்ளுவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஜீரண நீரை நிறுத்துங்கிறார். உலகத்திலே வந்து ஜீரண நீரை நிறுத்துன்னு சொன்ன ஒரே ஆள் திருவள்ளுவர் தான். என்னது இதை இங்க இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு, தமிழ் யூனிவர்சிட்டி, அவனுக்கு இது தெரியாது. அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு இந்த புத்தகம் வாங்கி படிக்கவே இல்லைங்க. நான் இன்னும் வரைக்கும் தமிழ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பவே இல்லை.
தமிழ் தமிழ் துறைக்கு தனியா, தமிழ் வளர்ச்சித்துறைன்னு தனியா இருக்கு, தமிழ் வளர்ச்சித்துறைன்னு தனியா இருக்கு, அது வேற. தமிழ் பல்கலைக்கழகம் வேற. தஞ்சாவூர்ல 1000 ஏக்கர் எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தார். எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து 1000 ஏக்கரா போட்டு அந்த பல்கலைக்கு நான் கூட போனேன். என் பொண்ணு வேலைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, அப்ப போயிருந்தேன். இன்டர்வியூ நடத்திருந்தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கல்லூரி இப்ப இங்க வந்து ப்ரொஃபஸரா சேர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். பயங்கரமான கல்லூரி, 1000 ஏக்கரால் இருக்குது, அவ்வளவு பெரிய கல்லூரி. சரி, அதுல இருந்துட்டு போட்டு அங்க கூட இதை பத்தி ஆராய்ச்சி கிடையாது, தெரியாது. ஏன்னா சித்தர்களை பற்றி தமிழ்நாட்டுல ஆராய்ச்சியே நடக்கல. சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி நடக்கல. அது மட்டுமல்ல, இந்த சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. எங்கிருந்து எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, எங்கிருந்து, அதாவது ஒற்றை செல் உயிரினத்திலிருந்து எடுக்கணும். அதாவது கண்ணுக்கு தெரியாத அணுவிலிருந்து எடுத்து மனிதனா மாறாம் பாரு, அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் சித்தர்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஆராய்ச்சி வெங்கடேசரை தவிர வேற யாரும் பண்ணவே இல்லை. ஏன்னா இயற்கை வெங்கடேசரை தேர்ந்தெடுத்து இருக்குது. இயற்கை என்ன பண்ணுது, எப்படி கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்றீங்க இல்லையா, கடவுள் எனக்கு அருள், அந்த மாதிரி எப்படி திருவள்ளுவரை இயற்கை கடவுள் தேர்ந்தெடுத்தார். எப்படி வேணா வச்சுக்கோங்க, கடவுள்னு வச்சுட்டாலும் சரி, இயற்கைன்னு வச்சுட்டாலும் சரி, நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா சரி. நமக்கு கடவுள், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையவே கிடையாது. என்னது இயற்கை நம்பிக்கை எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதாங்க. அதைதான் சொல்றேன், மாற்றம் தான் வேற. இயற்கை கடவுள் இதைதான் பிரிக்க போறோம், அவ்வளவுதான், வேற என்ன. ஆமா, எனக்கு நல்லானா சரி, எனக்கு வந்து பிரச்சனை தீர்ந்தா சரி, பிரச்சனை தீர்ந்தா சரி. அது கடவுள் சாயம் பூசணா என்ன, இயற்கை சாயம் பூசணா என்ன, மந்திர சாயம் பூசணா எனக்கு என்ன? எனக்கு தேவை என்னுடைய ஆளுகளுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு எனக்கு முதல் நல்லா ஆகணும், அப்புறம் தான் அடுத்தவனுக்கு. முதல்ல எங்களுக்கு வயிற்று பட தீர்ச்சிடணும், எனக்கு நோய் நொடி வரக்கூடாது, எனக்கு பசி தாகம் கட்டுப்பாட்டில் இருக்கணும், எனக்கு மலைஜலம் கரெக்டா இருக்கணும், எல்லாமே எனக்கு நியூட்ரலா இருக்கணும். எல்லாமே எனக்கு நியூட்ரலா இருந்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ என் பொண்ணு கூட அப்படித்தான். என் பொண்ணு அறிவியலா சிந்திங்க, கடவுளை அறிவியலா பாருங்க. கடவுள் என்பது கற்பிதம், எல்லாமே மனுஷன் கண்டுபிடிச்சதாருங்க. கடவுளை கண்டுபிடிச்சது யாருங்க? மனுஷன்தான். மதத்தை கண்டுபிடிச்சது, சாதியை கண்டுபிடிச்சது, எல்லாமே மனுஷன் கண்டுபிடிச்சதுதான். நீ ஏன் அதுல சிக்கிக்கிற? அறிவை கொடுத்த கடவுள், இயற்கை வந்து கடவுள், இயற்கை வந்து கரெக்டா பாருங்க, மூளை எல்லாத்துக்கும் மூளை கொடுத்துருக்குது. ஏன்னா அதை வச்சு ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கு. அங்கதான் இவன் தப்பா கண்டுபிடிச்சிருப்பான், இவனுடைய நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பான். நீ என்ன பண்ண தெரியுமா, உன்னுடைய சொந்த மூளையை வைத்துக் கொண்டு கண்டுபிடின்னு அர்த்தம். அதுக்குத்தான் எல்லாத்துக்கும் மூளை. இந்த மூளையின் பயன்பாடு எல்லையற்றது. இப்ப நீங்க சிந்திக்க வேண்டும். இப்படி 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 நீங்க அந்த எளிமையா பேசினா மட்டும்தான் நீர் மருத்துவத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்வார்கள் எல்லாருமே. இது மாயம், தந்திரம், மந்திரம், ஆனா கஷ்டம்தான், நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா ஒரு மனிதனை வந்து கட்டுப்பாட்டுல வச்சுதான் குணமாக்க முடியும். இப்ப எப்படி நீங்க ஒரு ஆஸ்பத்திரியில போயிட்டோம்னா ஒரு 10 நாள் தங்கு, 20 நாள் தங்கு, 1 மாசம் தங்குன்னு சொல்லி அவன் கட்டுப்பாட்டுல வைக்கிறான் பாருங்க. அது ஐசி வார்டுல போனேன்னா யாரும் பார்க்கவே முடியாது, வேற குளுக்கோஸ் தான் போகும், வேற தண்ணி தான் போகும், ஒன்றும் போகாது. தண்ணி போகும்பொழுது நல்லா இருக்கும், தண்ணி போகும்பொழுது 4 நாள் தண்ணி, 4 நாள் உணவு கிடையாது, 4 நாள் உணவு கிடையாது, லிக்விட் மட்டும்தான் போகுது. அப்ப என்ன, தானா நல்லாயிரும், தானாவே நல்லாயிருச்சுங்க. இது கூட்டிட்டு போவோமா, அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கேட்டு போயிடும், மறுபடியும் திங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 4 நாள் இங்க அமைதியா இருக்காரு இல்லையா, 4 நாள் அப்பவே நியூட்ரல் ஆயிரும். இந்த நியூட்ரல் ஆகுறப்ப பிளட் செக்அப் பண்ணா நியூட்ரல காட்டும், ஏங்க நல்லாயிருச்சுமா. ஐயோ 4 நாள் சாப்பாடு கிடையாது, 4 நாள் நீ போற உணவு கிடையாது, லிக்விட் மட்டும் தான் போயிருக்குது, ஏன் நல்லா ஆகாது? இது யாரும் சிந்திக்கிறது இல்ல. சுத்தமா நினைச்சிட்டாரு டாக்டர்ன்றது. டாக்டர் கூட மாக்கல, உடம்பு சுத்தம் பண்ணிடுது அந்த 4 நாள் மட்டுமே. ஏன்னா எந்த டாக்ஸின் அங்க கிடையாது, இல்ல யூரின்ல போயிடும், யூரின் டாயின் மஞ்ச மஞ்சளா வெளியே போயிடும். என்னது அப்ப இந்த டாக்ஸின் 4 நாள் நீங்க ஒரு அதாவது 10 மணி நேரம் அந்த பொண்ணுக்கு உணவு பழக்கத்தை மாத்தின உடனே சுவாசம் மாறுதுன்னா, அப்படியே மாச கணக்கில் பண்றப்ப என்ன ஆகும், எல்லாமே ரெடி ஆயிரும். அதேதான் அங்க ஐசி வார்டுக்கு போனோம்னா அவன் என்ன பண்ண, நான் ஐசி வார்டுக்கு போகும்பொழுது நமக்கு என்னன்னா மயக்கத்தில் தான் இருப்போம். அப்ப மயக்கத்தில் இருக்கிறப்ப எந்த சிஸ்டம் வேலை செய்யாது, அமைதியா ரெஸ்ட்டுக்கு போயிடும், தானாவே ஆட்டோமேட்டிக் ரெஸ்ட்டுக்கு போயிடும். அப்போ உணவு கிடையாது, சுவாசம் பாருங்க, மயக்க வந்து சுவாசம் மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்கும். சுவாசம் இல்லைன்னா கோயந்தா தான், சுவாசம் இல்லைன்னா அப்பதான் முடிவு பண்ண வேண்டியது. சுவாசம் இருக்கிற வரைக்கும், சுவாசம் இருக்குதா, முதல்ல சுவாசம் இருக்குதான்னு பார்ப்பான், நாடி இருக்கான்னு பார்ப்பான். நாடி இல்லைன்னா உள்ள சேர்த்த மாட்டான், ஐயோ செத்து போய் 1 மணி நேரம் ஆச்சுருவான், செத்து போய் 1 மணி நேரம். அதுதான் அங்க பிரச்சனையே. இப்ப சுவாசம் ஓடிட்டு இருக்குதா, ஐசியில போடு, உடனே குளுக்கோஸ் போடுன்றான். குளுக்கோஸுங்கிறது
குளுக்கோஸுங்கிறது எது நிறைய குளுக்கோஸ் கிடையாது, அது 0.5% 1% இருக்கு. அந்த தண்ணி பியூர் வாட்டர், சுத்தமான தண்ணியில 0.5% 2% தான் என்ன கலவு உப்பு கலந்துருப்பா, வேற ஒண்ணுமே அதுல கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. சால்ட் அதிகமா போச்சு ஆளை கொண்டு போடு, சால்ட் அதிகமா போச்சுன்னா ஆளை கொண்டு நல்லா புரிஞ்சுக்கங்க இத. அதே மாதிரி அது மட்டுமே இல்ல, அதிகமா நீர் போச்சுன்னு வச்சுக்கங்க, அது டாக்டர் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அதிகமா நீர் நுரையீரல் ஏறியது, என்ன நுரையீரல் ஏறிச்சுன்னா ஆளே முடிஞ்சது, குளிர்ஜரம் வந்துடும். என்னது அதையும் கவனிக்கணும், அதையும் நர்ஸ் கவனிச்சுட்டே இருக்கு. ஐசி வார்டுங்கிற சாதாரண பூர் மானிட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னாச்சு 24 மணி கவனிச்சுட்டே இருப்பான். ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. அவன் எதாவது ஆச்சுன்னா வம்பு, தண்ணி பதில் சொல்ல முடியாது. நுரையீரல் அதிகமா தண்ணி கொடுத்தா போச்சு. அந்த அந்த உள்ள போறது வெளியே வர கரெக்டா இருக்கணும், உள்ள போறது சிறுநீர் வர்றது, உள்ள போறது சிறுநீர் வர்றது, இப்படி போயிட்டே இருக்குன்னா பரவாயில்ல. திடீர்னு அதிகமா லோடு கொடுத்தான்னு வச்சுங்க ஆள் முடிஞ்சு. அதுவும் அப்படித்தான், திடீர்னு தண்ணி திறந்து விட்டான்னு வச்சு சொயின்னு போச்சுன்னா ஆளை முடிச்சிடும். கரெக்டா பார்த்தா டிராப்பா இறக்க விடுவேன். என்னது ஏன் பொறக்குன்னு திறந்து விட வேண்டியதானே, அப்படியே ஒரே முட்டை ராவா அடிக்கிற மாதிரி திறந்து விட வேண்டியதானே, அடிச்சு விட்டான்னு ஆள் போயிடும், ப்ரெஷர் தாங்க டாபக்குன்னு வெடிச்சிடும் எல்லாரும். இப்ப புரியுதா? இவ்வளோ உடம்ப கொஞ்சம் ஏமாந்து அலோபதியில கொஞ்சம் ஏமாந்து ஏதாவது தாறுமாறா பண்ணாங்கன்னா ஆள் முடிஞ்சது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நான் சொல்றேன், புரிஞ்சுட்டு செய்யுங்க. சரி, அப்போ இந்த இடத்துல சொல்றேன் பாருங்க. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது அசைவத்தில் தான் பிறக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் அசைவத்தில் தான் தாய்ப்பால் குடிக்குது, அசைவத்தில் தான் பிறக்குது, அசைவத்தில் வாழ்ந்தாக வேண்டும், அசைவத்தில் தான் பிறக்குது, அசைவத்தில் வளருது தாய்ப்பால். 1 வருஷம் 1.5 வருஷம் வச்சுக்கலாம். அதற்கப்புறம் 2வது பாயிண்ட், அந்த குழந்தை சைவத்துக்கு மாறுவதற்கு இடம் இருக்கிறது. இப்ப அமெரிக்கால சைவத்துக்கு மாற முடியாது, இந்தியாவில சைவத்தில் மாறுறதுக்கு இடம் இருக்கு. அமெரிக்கால பன்னிக்கறி, அது அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குழந்தை பன்னிக்கறி தான் திங்க ஆரம்பிக்கும். ஆக நாம சைவத்துக்கு மாறுவதற்கு இடம் உண்டு, அல்லது சைவத்துக்கு மாற வேண்டும். சைவத்துக்கு மாறுவதற்கு நான் இந்தியாவை அடிப்படை வைத்துக் கொண்டு பேசுகிறேன், அல்லது தமிழ்நாட்டை அடிப்படை வைத்துக் கொண்டு பேசுகிறேன். தமிழ்நாட்டில் சைவம் அசைவ கொள்கை இருக்குது, நம்ம நாட்டுல சைவம் அசைவங்கிற கொள்கை இருக்கு, இந்த கொள்கை இருக்கு. ஆகினால நீ சைவத்தை பின்பற்றியா அசைவத்தை பின்பற்றியாங்கிற கொள்கை இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா, இங்கே ஒரு மனிதன் சைவமாக மாறுவதற்கு இடம் உண்டு, அல்லது சைவமாக மாற வேண்டும். அதுதான் அடிப்படை. ஏன்னா நம்ம பல்லு இருக்கு இல்லையா, நம்ம பல்லு பார்த்தீங்கன்னா வரிசையா இருக்கும், பல்லு கீழே 16 மேல 16 இருக்கும். இது வந்து இந்த மாடு மாதிரி அரைச்சி சாப்பிட்றது. அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஜீரண நீரே லேசான நீர், கடுமையான நீரே கிடையாது. என்ன நீரு? லேசான நீர், அதாவது ரொம்ப வீக்கான நீர், ரொம்ப வீக். அதாவது கீரை கூட வேவிச்சு சாப்பிட்டா தான் அது ஜீரணமாய் வெளியே போகும். பச்சையா சாப்பிட்டா அது வந்து ஜீரணம் ஆகாது அப்படிங்கறத விஷயம். பச்சையா சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதுன்னா நம்மளுடைய நீர் வந்து ரொம்ப அந்த விஷ நீர், அந்த கரைக்கும் தன்மை, அரிக்கும் தன்மை, கரைச்சு அது வந்து வெளியேற்ற தன்மை வந்து ரொம்ப மென்மையா இருக்கிற காரணத்தினாலதான் வேக வைத்து சாப்பிட வேண்டுங்கிற ஒரு கண்டுபிடிச்சானுங்க ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. எவனோ கண்டுபிடிச்சா. அப்படின்னா நம்ம உடம்பு பச்சையா சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லை, பச்சையா சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லை. அது அப்படி இருக்கட்டும், அப்புறம் பேசுவோம். 3வது நீர் உணவு முறை. ஆனா இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும், வேறு வழியே கிடையாது. அப்ப நான் சொன்ன கேரட்ல சொரவீரு, அதாவது இந்த கேரட் சொரவராமல அந்த மாதிரி சொரவிக்கோ, பூர்வ நல்லா சொரஞ்சு நல்ல மென்னு மிச்சர் போட்டு மென்னு சாப்பிட சொல்லிட்டு, நல்லா ஒரு 1/4 கிலோ கேரட்டா இருக்கலாம், அல்லது 1/4 கிலோ பீட்ரூட்டா இருக்கலாம், அல்லது 1/4 கிலோ வெங்காயமா இருக்கலாம், அல்லது 1/4 கிலோ வெள்ளரிக்காயா இருக்கலாம். வெள்ளரிக்காய் பொடிப்படியே நறுக்கிக்கோ, வெங்காயத்தை பொடிப்படியே நறுக்கிக்கோ, ஏன்னா எந்த வசதியும் கிடையாது. நறுக்கிட்டு அதுல மிச்சர் போட்டு கலந்துக்கோ, சுவைக்கு. அதாவது சோறு திங்கிற மாதிரி அல்லது தோசை திங்கிற மாதிரி, வெங்காய தோசை திங்கிற மாதிரி இது போட்டு கலந்துக்கோ. கலந்து நல்லா மென்னு கூழ் மாதிரி ஆக்கி சாப்பிட்டுக்கோ. ஏன்னா நடுக்க வருது, 2 மணி நேரம் சாப்பிட நடுக்குது, கடுக்குன்னு நடுங்குது. 2 மணி நேரம் சாப்பிடலன்னா அந்த நடுக்கத்தை உடனே நிறுத்தியாச்சு, சாப்பிட்டோட நடுக்க நிறுத்தியாச்சு. நான் என்ன பண்ண 2 மணி நேரத்துக்கு வரைக்கும் சாப்பிட சொன்னேன், கொஞ்சம். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நடுக்க வர்றதுக்கு முன்னாடி இறக்கி விட்டுறது. இந்த ஐடியா பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி 3 தடவை 4 தடவை கொடுத்து நடுக்க நின்று போச்சு, சுவாசம் கரெக்ட் ஆயிட்டு வருது. சரி, 3வது நீருணவு முறை. உடல் தேவையை அளவு வளர்ந்த, அதாவது நீருணவு முறை எப்ப கொண்டு வரணும்னா, நீருணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின் தக்க பயிற்சியின் மூலம் நீருணவு முறைக்கு வர வேண்டும். இதான் இயற்கையினுடைய ரகசியம். சித்தர்கள் தான் பண்ணாங்க. இந்தியாவில் சித்தர்கள் அதிகமா இருந்தாங்க, தமிழ்நாட்டுல சித்தர்கள் அதிகம். புரியுதா? மற்ற பக்கம் சித்தர்கள் குறை. சமணர்கள்லாம் கிடையாது. சமணர்கள் புத்தர்கள் கிட்டே வர முடியாது. யாரு?
அவங்க வேற. சித்தருக்கும் ம் அவங்களுக்கும் சித்தருக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்களுக்கு இதுல வரவே முடியாது. அவங்க இதுல வரவே வரவே முடியாது. முடியாது. வர முடியாது. அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அவங்க பரிணாம அறிவியல் தெரியாது, பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாது, வாதபித்தம் தெரியாது, எதுவுமே தெரியாது. கபோதிகள் தான் இந்த இவங்கள ஒரு வகையான அந்த அதாவது அறிவை மட்டும் ஏற்றுக்கொள்றவங்க. அறிவை ஏற்றுக்கொண்டு முழுமையாக இயற்கை சட்டத்தை ஆராய்ச்சி பண்ணாதவங்க. அறிவை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. சமணர்களுக்கும் புத்தர்கள் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவங்க அறிவை ஏற்றுக்கொள்வார்கள். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ ஏன் பசி தாக்கத்தை கேள்வி கேட்கல? எல்லாம் சரிதான். நம்ம கேட்கறோம், ஏயா பசி தாக்கத்தை நிறுத்துறத பத்தி ஏன் கேள்வி கேட்கல? பசி தாக்கத்தை எப்படி நிறுத்துவ? சொல்லி கொடு. பெரிய அறிவாளிங்கிறீங்க, சங்கரருங்கிறீங்க, ஆதிசங்கரர், இந்த என்னது 24 தீர்த்தங்கர்னு சொல்றீங்க, அப்புறம் புத்தர்னு சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. பசி தாகத்தை நிறுத்துவதற்கு பயிற்சி எங்கே? தண்டனை காதா வெங்கடேசன் தான் கண்டுபிடிக்கிறார். அதுதான் இயற்கை வெங்கடேசனை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது. இது டாக்டரா மாறுது. ஆக அப்போ இங்கிருந்து இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம புத்த மதத்திலிருந்து சில தத்துவத்தை எடுத்துக்கலாம், சமணத்திலிருந்து தத்துவத்தை எடுத்துக்கலாம், உலகத்துல எங்கெங்க நல்லது இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிறோம். என்னது நல்லது எங்க இருக்குது 4 திசையில எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்காக ஏன் அதை சொல்லின்னு கேட்க முடியாது. எனக்கு கோபம் வருது. ஏன்டா இதெல்லாம் கண்டுபிடிச்சிவீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடு நிறுத்துற மாதிரி கண்டுபிடிச்சிருந்தா நான் ஏன் போயிட்டு நான் கரெக்டா நீ சொல்லிதான் நான் பிடிச்சது. இப்ப நாங்க தானே கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா இயற்கை நோக்கம் என்ன? வெங்கடேசன் கண்டுபிடிக்க வேணும், இனியன் சொல்ல வேணும்னு இருக்கு, விதி இருக்கு. என்னது? வெங்கடேசன் கண்டுபிடிக்கணும். அது நான் மட்டுமே 25 வருஷம் சொல்லி கொடுக்கணும். எங்களோட 25 வருஷம் படிச்சவங்களும் வாய் தந்து கூட பேசுறது இல்லை. தொடர்ந்து நீங்க படிச்சு தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்ணாதான் அது அந்த வேலை கொடுக்கும். தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், தொடர்ந்து படிக்கணும், அப்பதான் உடம்பு உங்ககிட்ட பேசும். ஒரு இடம் படிச்சு தூக்கி போட்டு நான் தப்பிச்சு போயிட்டு பேசினேன், உடம்பும் பேசாது, ஒரு அளவும் பேசாது. நீ பாட்டுக்கு அப்புறம் கூட்டு மண்டமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். நோய் நல்லாயிரு, எந்த தத்துவமும் விளங்காது, எந்த தத்துவமே விளங்காது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இரவும் பகலும் சிந்திச்சுட்டு இருக்கிறது என்ற மூளை வேலை. இது எப்படி காப்பாத்துறது, எப்படி டெவலப் பண்றது, இப்படியே இருக்கிறனாலதான் சில உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டியது. ஏன்னா நம்மளுடைய மரபணுவிலேயே பிரச்சனை அப்புறம் கண்டுபிடிச்சேன். நம்ம மரபணுவிலேயே பிரச்சனை இருக்குதுதான் நான் கண்டுபிடிச்சேன். இப்ப நான் மரபணுவிலேயே பிரச்சனை இருக்கு கண்டுபிடிச்சேன்னா, நான் கண்டுபிடிக்கிற மாதிரி உலகத்துல எவனாச்சும் சொல்லணும், ஆமா மரபணு தான் பிரச்சனைங்கிறான். இப்ப என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள்? ஆமாம், எல்லா நோய்களுக்கு காரணம் மரபணு தான் அப்படிங்கிறான். எல்லா நோய்களுக்கு காரணம் மரபணு. இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப என்ன சொல்றான்னா, எல்லா பிரச்சனை டிஎன்ஏ பிரச்சனை. இப்ப டிஎன்ஏக்கு வைத்தியம் பார்க்கலாமாங்கிறான். எந்த டே எதுக்கு வைத்தியம் பார்க்கலாங்கிறான்? டிஎன்ஏ. இப்ப நம்ம அதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டிஎன்ஏக்கு வைத்தியம் பார்க்க சரி, இதுக்கே பல லட்சம் கேட்கறீங்க. இதுக்கே சக்கரை நோய்க்கு புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்கற 10 லட்சம் 50 லட்சம் காட்டுறீங்க. இப்ப டிஎன்ஏக்கு வைத்தியம் 1 கோடி. என்னடா ரேட்டுனா என்ன ரேட் வரும் கேட்டா 1 கோடிம்பா. என்னடா சரி, அப்புறம் 1 கோடி கொடுத்தோம்னா நீ உன் உணவு பழக்கத்தை நிறுத்தாத பொழுது டிஎன்ஏ எப்படி மாறும்? சாத்தியமே இல்லை. அந்த உணவு பழக்கத்தை நிறுத்தாத பொழுது நீ என்ன டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ண, ஆர்என்ஏ எதை ஆராய்ச்சி பண்ண? நீங்க உடம்பு கெடுத்துக்கிட்டே இருக்க, ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுத்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது டிஎன்ஏ மாறவே மாறாது. ஆனா கண்டுபிடிச்சிருவீங்க, டிஎன்ஏ தான் பிரச்சனைன்னு தெரியும், ஆனால் ட்ரீட்மெண்ட் தெரியாது. என்னது? ட்ரீட்மெண்ட் தெரியாது. இப்ப நாம என்ன பண்றேன்? வள்ளுவர் என்ன சொல்றாரு? அடிமுறையில கைவிட, முதல்ல ஜீரநீரை சொரக்கூடாதுங்கிறாரு. என்ன ஜீரநீரை சொரக்க விடாது. அதனாலதான் இனியன்ட்ட யாரும் சேருவதில்லை. ஏன்னா இது சொல்லி கொடுத்தா பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் பணம் சம்பாதிக்கிறதுல நம்பர் 1 குறிக்கோளா இருக்கிறான். பணம் சம்பாதிக்கிறதுல தான் குறிக்கோளா இருக்கிறான். வெங்கடேசன் சொல்லும் பொழுது சொன்னாரு, இனியன் இதெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியாது, கோடீஸ்வரன் ஆக முடியாது, தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிய அப்படின்னு. ஏன்னா நானே 29 தொழில் பண்ணிட்டு இருந்தவன். அதாவது வெங்கடேசன் சந்திக்கிறதுக்கு முன்னாண்ட 29 தொழில் பண்ணிட்டு இருந்தேன். அதுல எனக்கு திருப்தியே இல்லை. இது எங்கேயோ தப்பு பண்றோம். நான் வெங்கடேசன் சந்திக்கிறதுக்கு முன்னாடி 7 ஆண்டுகள் இயற்கை உணவு சாப்பிட்டவன். அதாவது என் வீட்டுக்காரிட்ட இருந்து சாப்பிடக்கூடாதுன்றது என்ற கொள்கை. எதுல இருந்து? வீட்டுக்காரிட்ட சாப்பிடக்கூடாது.
ஏன்னா நாம வந்து சமையல் கட்டுல இருந்து விடுறோம். அப்ப பொண்டாட்டி பெத்துக்கிற குழந்தை பெத்துக்கிற உடல் உறவு கொள்றோம், அதுக்கு பொண்டாட்டி தேவை, சரி. ஆனால் சமைக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. ஏன்னா நம்ம படிச்சுட்டோம் அதுல வந்து சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடையணும்னா அதுல இருந்து நம்ம அப்ப பொண்டாட்டிக்கு சமையலுக்கு வேலை கொடுக்க கூடாது, வேலைக்கு வேலை கொடுக்கலாம். கையமுத்து காலமுத்து முதுகு தேய்ச்சி விடு, குளிச்சு விடு, இந்த ஜால கொலையெல்லாம் பண்ணிக்கலாமே தவிர அவ கையில இருந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவளுக்கு அந்த அறிவு கிடையாது, உடலை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனை அவளுக்கு கிடையாது. நாம ஆரோக்கியத்தை பற்றி பேசுறோம் அப்படின்னா சமையல் கட்டிருந்து விடுதலை அடைவதற்காக வெங்கடேசன் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே போனங்காட்டி தான் எனக்கு வெங்கடேசன் யாருங்கிற புரிஞ்சுக்கொள்ளும் தவிர நேரடியே யாராவது ஒருத்தர் புத்தகத்தை கொடுத்தாங்க வச்சு எனக்கு இப்ப நேரடியாக நான் 1000 பேருக்கு புத்தகம் கொடுத்துட்டேன், ஒருத்தன் கூட சிந்திச்சிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த நோக்கம் இல்லை. நான் ஏற்கனவே உணவு பழக்கத்திலிருந்து மாத்தி இருக்கிற பொழுது எனக்கு டக்குன்னு இந்த தலைப்பு புடிச்சு போச்சு. நான் ஏற்கனவே நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஏற்கனவே இந்த உணவு பழக்கத்தை விட வேண்டும், சமையல் கட்டை விட வேண்டும்ங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வருகின்ற பொழுது கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தெரியுது. இந்த தலைப்பு கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தெரிஞ்சு காட்டி தான் டக்குனு இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். இதேதாங்க நானும் இதை பார்த்தோன்னே எனக்கு ஈர்ப்பு சக்தி ஆனது. இல்ல அப்படின்னு எனக்கு புரியாது. நான் வந்து ஏற்கனவே உணவு பழக்கத்தை விடணுங்கிற ஒரு வெறியில் இருக்கும் பொழுதுதான் இந்த தலைப்பு ஒத்து போற மாதிரி தெரிஞ்சு காட்டுதான் சரி இவரை பிடிச்சாகணுங்கிறதுக்காக. அப்பெல்லாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பஸ்ஸும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. நான் போய் பைக்கை எடுத்துட்டு போய் தனி காட்டுக்கு போய் பிடிச்சேன், பைக் எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள போய் பிடிச்சேன். எங்க அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர், அவர் இருக்கிறது காட்டுக்குள்ள கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல. வெள்ளியங்கிரி வந்து மலை மேல ஏறுவாங்க, வெள்ளியங்கிரி பெரிய புகழ்பெற்ற மலை. அந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தை அந்த கிராமத்துக்குள்ள 5 சென்ட் இடத்த வாங்கி குடிசை போட்டு தங்கி இருக்காரு. உலகம் சுத்திய விஞ்ஞானி. சரியா, இதோட முடிச்சுக்கிறேன். ஆகையினால நாம என்ன அந்த 5வது நிலைக்கு மெல்ல 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 நம்ம வர வேண்டும் இங்கிறதான் விஷயமே. 4வது வந்து பார்த்தா காற்றிலே வாழுகின்ற முறை. இந்த காற்றிலே வாழுகின்ற முறைங்கிறது அதுக்கு பயிற்சி எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க சுவாசத்துல இருக்கிறீங்களா, அதுதான் காற்றில் வாழ்கின்ற முறை. இதுக்கு வந்து தனி பயிற்சி கிடையாது. இதுக்கு வந்து தனி இப்படி பண்றது இப்படி பண்றது அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பல நாள் ஆச்சு. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகி போச்சு. என்னடா மூச்சு பயிற்சிங்கிறான், ஏறுதல் பூமுடி ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் பூம்பம் 64 என்னடா சொல்றான்னு பார்த்தா அப்புறம் கடைசியில் ஒரு குறளை தெளிவா சொல்லிட்டாரு. யாரு? அதே திருமூலர். வேற அதெல்லாம் கிடையாது, ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கும்னார். ஓ, அவர் 2 மூக்குலையும் சமமா போய் 2 மூக்குலையும் சமமா வருது இல்ல, அதுதான்ட்டாரு. இவன் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறானுங்க. இந்த பக்கம் இல்லடா, அந்த அது அடிப்படையே தப்பு, அடிப்படையே தப்பு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டான், ஓ இயற்கையாகவே சுவாசத்துல வாழ சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னது இயற்கையாவே? ஏன்னா எந்த விலங்கும் பயிற்சி பண்றது இல்ல, நாம ஏன்டா பயிற்சி பண்ணணும்? எந்த விலங்கும் எக்ஸசைஸ் பண்றது இல்ல, எந்த வேலை சுவாசத்துல ஓடிட்டு இருக்குது. இது என்னடா வடக்குல? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு தற்காலிகமாக தப்பிக்கிறதுக்கு மட்டும் சித்த நேரம் பண்ணி பார்க்கலாமே தவிர அது வாழ்க்கையாக வைத்துக் கொள்ள முடியாது. என்னது வாழ்க்கை? அது என்ன ஆகிது குருவா, வகுத்துல ஃபுல்லா ரொப்பினுக்கு கலீஜினால அவங்க மூக்க பயிற்சி பண்ணி பண்ணி காத்து உள்ள பிரஸ் பண்றாங்க. நம்மளுக்கு வகுறு சுத்தமா இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா போய் வந்துட்டு இருக்குதுங்க. அது கரெக்டா, அருமை அருமை. இந்த பாயிண்ட் கட்டிய நீ புடிச்சிட்டாயா, இதுதான் அறிவு. இதை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் பாரு. இது கரெக்டா புரிஞ்சுட்டியா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே சுத்தமா இருக்கிறப்ப அது இயற்கையா போகுது, சுவாசம் ரெடி ஆகுதுங்க. ஒரே நாள் அந்த பொண்ணுக்கு சுவாசம் ரெடி ஆகுது. நான் சொன்னேன், அம்மா இப்பதான் 1% ரெடியா இருக்கு, இன்னும் 99% பாக்கி. 1% ரெடி ஆயிருக்குது. ஒரு நாள்லயே 1%னா அப்புறம் பாத்துக்கு, நீ 99% ரெடி ஆகுதுன்னா எத்தனை நாள் ஆகும் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்ப தொடங்கிய பொழுதே அது தொடங்கிய பொழுது உணவு பழக்கத்தை மாத்தின உடனே அந்த மூளை ரெடி பண்ணுது. அப்ப காத்துக்கிட்டு இருக்குது, எப்படா 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 வாய்ப்பு கொடுப்பான், எப்படா 8 மணி நேரம் வாய்ப்பு கொடுப்பான்னு அது காத்துக்கிட்டு இருக்குது. இவ என்ன பண்றா, இந்த பிறவி பழக்கத்தின் காரணமாக போட்டு கொன்னுன்னு கொன்னுட்டு 24 மணி நேரம் கொன்னுகிட்டே இருந்தா, உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தா அப்புறம் அந்த மூளை எப்படி வேலை செய்யும்? இப்ப என்னதான் சொல்றானுங்க, எவன் உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்றானோ அவனுக்கு மட்டும் புதிய செயல்கள் மூளையில் முளைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. என்னடா ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்றான்? உணவு என்பது ஆசை, உணவு என்பது ருசி. ருசி இருக்கனால திங்கிற. அப்ப ருசியை குறைச்சிக்கிட்டாவோ ஆசையை குறைச்சிக்கிட்டாவோ இங்க இருக்கிற மூளை வந்து பயங்கரமா வேலை செய்யுது. இதனால சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள்ங்கிறது நம்ம அறிவுக்கு வர முடியுது. சித்தர்கள் என்ன பண்ணான்னா ஆசைகளை திறந்துட்டான்,
சுவையை திறந்துட்டான். சுவையை திறந்தோடனே நேர மூளை வேலை செய்யுது. மூளை வேலை செய்யறப்ப இயற்கையோட கனெக்ட் பண்ணிக்கிறான். அப்ப இயற்கையோட சேர்ந்துக்கிறான். முடிஞ்சு போச்சு. ம். இது எப்ப செய்யறான்னா 65 வயசு, அதாவது குழந்தைகளை பெருசாயிரணும். குழந்தைகள்லாம் பெருசா என்ன பெருசா பெருசாகி ஒரு குழந்தைக்காவது நீ திருமணம் பண்ணிடணும். ஒரு குழந்தைக்காவது திருமணம் பண்ணி இருக்கணும், அப்ப நீ வெளியே போயிடலாம். அப்ப என்ன பண்ணலாம்? வெளியே போயிடலாம். வெளியே நான் போகலாம். ரெடியா, இனியன் ரெடியா இருக்காரு. அதுக்கு தான் 100 சீட் இடம் வாங்கி வச்சிருக்கு. இனியன் ரெடியா, அதுக்கெல்லாம் ரெடியா, அதெல்லாம் எப்பவோ ரெடி பண்ணியாச்சு. அதெல்லாம் தனி. அங்க எல்லா என்ன வசதியும் என்ன என்ன வந்த வேலை என்ன ஒண்ணு பாக்கி இருக்குங்களா குரு உங்களுக்கு? உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. இது நிரூபிக்கிறதா? இல்ல இன்னும் ஒண்ணு, உங்களுடைய கர்ம வினை பேலன்ஸ் இருக்குன்னு, இன்னும் ஒரு பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ண, அவங்களுக்கு செட்டில் பண்ண, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முதல் பொண்ணு தான் கணக்கு. முதல் பொண்ணு தான் கணக்கு. தலைச்ச சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா, அறிவியல் படி தலைச்ச பொண்ணுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு, பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு வெளியே போயிடணும். தலைச்ச பொண்ணு தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும். தலைச்ச பொண்ணு தான் குடும்பத்தினர். எனக்கு 10 குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் தலைச்ச பொண்ணு தான் இந்த 9 குழந்தைகளும் திருமணம் பண்ணி வைக்கணும். எனக்கு கிடையாது. கம்ப்ளீட் பொறுப்பு கொடுத்துறேன். கம்ப்ளீட் பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துடலாம். சாவியே கொடுத்தாச்சு. சொத்து கித்து சாவி எல்லாம் கொடுத்தாச்சு. என்கிட்ட நான் வந்து ஓடுக ஒண்ணுமே இருக்கணும். ஜீரோல இருக்கணும். அப்ப ஜீரோல இருக்க அவங்க தான் முடிவு எடுக்கணும். அது அந்த மாதிரி செஞ்சுட்டு போலாம். அதுதான் உண்மை. அதுதான் இயற்கை. அதனாலதான் சொத்தை பிரிக்கிற அல்லது தலைச்சம் பையனுக்கு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு வெளியே போகணும். அதான் சட்டம். அதான் இயற்கை சட்டம். இப்ப அது அவங்க புரிஞ்சுக்க. அதுக்கு காரணம் இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை தப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த உணர்வே வர மாட்டேங்குது. இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை அந்த காலத்துல அப்படிதான் வாழ்ந்து சில பேர் அப்படிதான் இருந்தாங்க. பெரிய பொண்ணு எல்லாத்தையும் நடத்து. அதுதான் உண்மை. இந்த ஹரிதாஸ்னு ஒரு படம் இருக்கும், பழைய படம். ஹரிதாஸ்னு ஒரு படம். ஹரிதாஸ்னு ஒரு பழைய படம். அது வந்து தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் நடிச்சிட்டு இருந்தார். தியாகராஜ பாகவதர் அந்த காலத்தை சினிமா ஸ்டார், மிகப்பெரிய எம்ஜிஆர். அவன் அழகுன்னு சொல்லுவாங்க. அவன் தான் பயங்கரமான அழகு. ஆனா கடைசியில புழுத்து செத்து போனான். என்னது? அவன் படத்தை பாக்குறதுக்கு தமிழ்நாடு அந்த காலத்துல ரயில் கட்டி போவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த படத்துல பெற்றோர்களை அவன் வந்து என்ன அனுப்பி பாரு, திருமணம் பண்ணியாச்சு, எனக்கு பண்ணிட்டு இல்ல, வீட்டுல உனக்கு என்ன வேலை, கிளம்புன்றுவான். என்னது? வீட்டுல வேலை இல்ல, கிளம்பும். அதே மாதிரி பெற்றோர்களை வெளியே அடிச்சு வச்சிரும். நீ பாரு, நான் இங்க வந்துட்டேன்ல, நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன், ஒன்றரை வேலை என்ன, கிளம்பிப்போ அப்படின்பா. அது அந்த படத்துல காட்டுவாங்க. அதுதான் உண்மை. அப்போ தலைச்சம்புள்ளை பொறுப்புக்கு வந்துட்டா நீ எல்லா பொறுப்பையும் யார்கிட்ட கொடுத்துடணும்? தலைச்சம்புள்ளையிட்ட கொடுத்துக்கிட்டு ஒன்றரை வேலை. இப்படித்தான் சித்தர்கள் செய்தார்கள். இப்படிதான் ஏன்னா எல்லா சித்தர்களும் மனைவியோட வாழ்ந்தவங்க தான். எல்லா சித்தர்களும் குழந்தை குட்டி பெத்துக்கிறவங்க தான். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா சித்தர்களும் திருமணம் பண்ணவங்க தான். எல்லா சித்தர்களும் குழந்தை குட்டியோட வாழ்ந்தவங்க தான். எல்லா சித்தர்களும் இந்த வழியை பின்பற்றினார்கள். புரியுதா? இதை புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் பேசுவோம். நன்றி. குருவே, இன்னைக்கு சாப்பிடலாமா நம்ம? சாப்பிடுங்க. இன்னைக்கு ஏதாவது சாப்பிடுங்க. சைவ உணவு சாப்பிடுங்க. எத்தனை நாள் ஆச்சு? ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு வந்துச்சிங்க இன்னைக்கு. அப்ப அந்த ஆமா பரவாயில்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, வயிற்றை சுத்தம் பண்ணிடுங்க. இனிமே கொடுத்துருங்க. இனிமே கொடுத்து பார்த்துட்டு நீங்க சைவ உணவு சாப்பிட்டு, நல்ல கீரை வச்சு சைவ உணவு சாப்பிடுங்க. சரியா? சரி குருவே. கீரை நிறைய இருக்கணும். கீரையோ காயோ நிறைய இருக்கணும். நெருப்பு போட்டு பிணைஞ்சிருங்க. நீங்க எதை வேணா சாப்பிட்டு, சைவ உணவு என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சு நல்ல நிதானமா ஒரு 1/2 கிலோவாவது சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிட்டு மீண்டும் சுத்தப்படுத்துங்க. மீண்டும் சுத்தப்படுத்துங்க. ஆமா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.